समनं यलज्ञन् लक्ष्मीन शरणं प्रपद्ये रामानुजज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमामस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मं यामोगतस्थैतराणि तृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽक्षतयैकबिन्दो रामानुजस्य शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन वदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्कुलाभिरामं श्रीमत्पतङ्ग्रीज्वलं प्रणमामि मूर्ध्ना भूतं तरक्षमहदाश्रयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्ग्रिरेणुपरकाल यतीन्द्रविश्रान् श्रीमत्पराङ्गिसमुनिं प्रणतोऽस्मि नित्यं नाथं पङ्कजनेत्रराम यमुना वास्तव्यमालाधरान् योगीन्द्रं गुरुकेशयन्तजलधिं गोविन्दपूरादिपौ भट्टार्यं निगमान्तयोगि जगदाचार्यं च कृष्णादिजं वन्दे माधवरङ्गकेशवरमालासां भजे केशवम् प्रपद्यं केशवाद्यकृपापात्रं दीघमादिगुणान्नवं श्रीशतार्यधीशानं देशिकेन्द्रमहं भजे रामानुजं प्रपद्ये निरवद्यानां निषद्यां गुणसम्पदां शरणं बहुगीतानां शतकोपमुनीश्वरं श्रीरङ्गनाथ शतकोप यतीन्द्रदृष्टं लक्ष्मीन्दुसम्मदडयित्करुणैकपात्रं श्रीरङ्गवीरपुराट्टकोपसिद्ध्यं वेदान्तदेशे यतीन्द्रमहं प्रपद्ये श्रीमद्रङ्गशटारिसंयमिवराल्लब्धागमान् तद्वयं श्रीमद्वीरभूस्वहद्यजडजित्पादारविन्दाश्रयं श्रीमद्वेदपतं च देशीयते कारुण्यवीक्षास्तदः श्रीरुञ्चदुदीनशासनकृशं नारायणं योगिनं वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमनवद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्य इति दुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथयैशेखरमाश्रयामः विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीर्घं दयानिधिं देवभृतां शरण्यं देवहग्रीमहं प्रपद्ये श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमद्श्रीवादयोगीश्वरगुरुतरयोरर्पितस्वात्मभारं श्रीमद्श्रीरङ्गनाथाश्रयमुनिकृपया प्राप्तमौक्ताश्रमं तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिपरं दत्तये देशिकेन्द्रं वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपार्थबोधं तत्पादयुग्मधरसीर्भृङ्गराजं त्रय्यन्तयुग्मगिरभूरिपरिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये पितामहस्यापि पितामहाय प्राचेतशास्त्रप्रतिपादकाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमो नमस्तात् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वात्मकं श्रीषटकोपवाङ्मयं सहस्रदाकोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं திருவிடுதினாடென்னும் தென்குருகூர் என்னும் மருவினிய தன்பொருளல் என்னும் அருமறைகள் அந்தாது செய்தான் அடியனையே எப்பொழுதும் இந்தியாய் நெஞ்சே கழிந்து மனத்தாலும் ஆயாலும் மண்குருகூர் வேணும் இனத்தாரை அல்லாது இறஞ்சே நோத்தாலும் ஏதும் குறையிலே நெஞ்சை கடகோபன் பாதங்கள் யாமுடையவத்து ஏய்ந்து வெறிஞ்சீர்த்தி ராமானுஜமுனிதன் வாழ்ந்த வளப்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரா கடகோபன் செந்தமிழ் வேதம் தெரிக்கும் பேராத உள்ளம் பெற வாந்திகளும் ஜோலை மதிலங்கர் வண்டுகழ்வேன் பாண்ட தமிழ்வரைகளாயிரமும் ஈந்த முதல்தாய் இடகோபன் மொயம்பால் வளர்த்த இடத்தாய் ராமானுசம் மிக்க விரநிலையம் நெய்யா உயிர்நிலையும் தக்க நெறியம் தடையாகி தொக்கியரும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஒதுங்குருகையர்கோ யாழினிகை வேதத்தியல் உண்ணும் சோறு பரிசு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றே கண்கள் நீர் மல்கி மண்ணினுள் வளம் மிக்க அவனூர் வினவி தென்னமென இளமான் புகமூர் திருக்கோளூரே உண்ணும் சோறு பரிசு நீர் தென்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றே கண்கள் நீர் மல்கி மண்ணினுள் அவன் சீர் வளம் மிக்க அவனூர் வினவி தென்னமென இளமான் புகமூர் திருக்கோளூரே. ஆரம்பத்தில் அஞ்சாம் திருவாய்மொழி, ஆறாம் திருவாய்மொழி. உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றினி எல்லாம் கண்ணன் அப்படிங்கிறதான திருவாய்மொழி. இந்த திருவாய்மொழியில பராங்குச நாயகி, அதாவது சுவாமி நம்மாழ்வார் அளவு கடந்த ஆற்றாமையில பராங்குச நாயகியாக ஒரு பிராட்டியினுடைய நிலையை அடைந்து
எம்பெருமானோடு பிரிந்திருக்கிறதான பிரிவு பொறுக்க மாட்டாதவளாக திருத்தாயார் இல்லையா, முதல்ல மாலுக்கு வையமணந்த மணாளருக்கு இல்லையா அப்படிங்கிற தசகத்துல அது தாயார் பாசுரம் இல்லையா. என் பெண் இந்த பாடுபடுகிறாள் இல்லையா, இவளுடையதான ஓரொரு மயில் முடிப்புக்கும் தோற்று குமிழ் நீர் உண்டு கிடக்க வேண்டிய அவன் விஷயத்துல இவள் தோற்று நிற்கிறாள் அப்படின்னு தான் பெண்படுகிறதான கட்டத்தை பார்த்து திருத்தாயார். அப்போ தான் தன்னுடைய வார்த்தை தசைய வாயை கொண்டு சொல்ல முடியாமல் இட்ட கால் இட்ட கைகளாக மோகித்து கிடந்த பெண்ணினுடைய தசையை திருத்தாயார் சொன்னார். சொன்ன திருத்தாயார் என்ன பண்ணா, அப்படியே பெண் மோகித்து கிடக்க இவளும் மோகித்தார். சரி, இவள் மோகித்து கிடக்க அவள் முன்னாலே மோகித்தவன் அவள் மோகம் தீர்ந்து எழுந்தாள். திருத்தாயார் மோகித்து கிடக்கிறத பார்த்து இதுதான் நமக்கு நல்ல வாய்ப்பாயிற்று. ஏன்னா இவள் முடிச்சுட்டு இருக்கும் போது நம்ம ஆத்த விட்டு போக முடியாது, ஏதாவது இதை சொல்லி தடுப்பல்னு சொல்லி இதுதான் இப்போது நமக்கு வாய்ப்பாயிற்று இல்லையா. நம்முடைய உடைமையாகிற இல்ல வைத்தமா நிதி திருக்கோளூர்ல இருக்கிற பெருமாள் அவள் தான் இவளுடைய கனத்த உடைமை, இவளுடைய வைத்தமா நிதி இல்லையா. அந்த நிதி கிடைக்கும் இடத்துக்கு தாம் போவோம் சொல்லிட்டு பெண்ணானவள் புறப்பட்டு போயிடுறான். பெண் மோகம் தெளிந்து எழுந்து புறப்பட்டு போன பிறகு இவளுக்கு மூச்சையில் எழுந்து எழுந்த தாயார் இல்லையா தன் பெண்ணானவள் தன்னை விட்டு இல்லையா அந்த வீட்டை விட்டு புறப்பட்டு போன நிலையை பார்த்து, ஐயோ எல்லாத்தையும் சர்வத்தையும் விட்டு கடைசியில் என்னையும் விட்டு என் பெண் இப்படி போனாதே சொல்லிட்டு உண்ணும் சோர் பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணம் எம்பெருமான் என்றென்றே கண்கள் நீர் மல்கி. இது இவள் எப்பவும் இருக்கக்கூடிய தசை. பராங்குசன் ஆகியானவள் எப்பவும் இப்படி இருப்பாள் இல்லையா. வாயால் என்ன வார்த்தை சொல்லுவாள், உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றென்றே கண்கள் நீர் மல்கி. அப்படி புறப்பட்டு போகிறது. சரி, இவளுக்கு ஒன்றும் தெரியாது எங்க போவல் அப்படின்னு கேட்டா இல்லையா வழி விசாரிச்சுட்டு போயிடுவது இல்லையா. மண்ணில் அலஞ்சீர் வளம் மிக்க அவன் ஊர்கிறது இல்லையா. ஏற்கனவே இந்த மண்ணின் உள்ள கேட்டோம், இந்த லோகம் முழுவதும் அவனுடைய கல்யாண குணங்கள் எங்கும் பரவி இருக்கிறதுனால அவரை தெரியாதவர்கள் கிடையாது, அவ்வளவு பிரசித்தம். இன்னும் அதுக்கு மேல உலகத்தனுடைய குணப்பிரசித்தி தெரியாதாலும் அவனுடைய ஐஸ்வர்யத்தினுடைய பிரசித்தி லோகத்தை என்கின்றது. பலம் மிக்க அவன் ஊர்கிறது. இந்த பக்கத்துல இப்ப திடீர்னு பெரும் பணக்காரனாக திடீர் பணக்காரனானவர்கள் யாரும் உண்டா அப்படின்னு கேட்டா இதெல்லாம் நிச்சயமா சொல்லுவாங்க. இப்ப இங்க திடீர்னு பெரும் பணக்காரனாயிரு 2 மடங்கு பணக்காரனாயிருக்கு யாரு, பெருமாள். ஏற்கனவே அவனுக்கே உள்ள நிரவதிகமான ஐஸ்வர்யம் இல்லையா, அதுக்கு மேல எனக்கு உள்ள ஐஸ்வர்யத்தை சேர்த்து பறிச்சுன்னு போனாங்க இல்லையா. அதனால திடீர்னு பெருந்தரக்காரனானவனை யாரும் எல்லாரும் அடையாளம் சொல்லுவார்கள். அதனால மண்ணினுள் அவன் சீர் வளம் மிக்க அவன் ஊர் விரவின்னு என்னத்தான் அதை எல்லாத்தையும் கேட்டு தெரிந்து கொண்டு திருநம நலமான் புகுமூர் திருக்கோளூர். நிச்சயமாக என் பெண் திருக்கோளூருக்கு தான் போயிருக்கள். ஆக இந்த திருவாய்மொழி தன்னையும் குற்றங்களையும் போக்கியங்கள் எல்லாவற்றையும் விட்டு எம்பெருமான தேடி அவன் இருக்கிற இடத்த போய் சேர்ந்தால் தரிக்க மாட்டாத பராங்குசன் ஆகியனுடைய போக்கை குறித்து இந்த தசகம். இதை முதல்ல மனசுல வாங்கிக்கணும். இந்த திருவாய்மொழியினுடைய பிரவேசத்துல இப்போ பராங்குசன் ஆகியானவள் வைத்தமாநிதியாகிற அந்த திருக்கோளூர் எம்பெருமான் இருக்கிற இடத்துக்கு இவள் பெற்ற தாயையும் விட்டு எல்லா பந்தங்களையும் விட்டு இவள் புறப்பட்டு போனதை அதை ஒப்பிட்டு சொல்ற. அதுக்கு ஸ்ரீமத் ராமாயணத்துல அழகா குணாதிக விஷயத்தை பற்றி படிக்கஞ்சாதபடியானார். என் உடமை புக்கவிடத்திலே நானும் போய் புக்கல்லது இல்லேன் என்கிறார். என் உடமை புக்கவிடத்திலே, என் உடமையான இது பராங்குசனாகியனுடைய வார்த்தை. என் உடமைன்னு அர்த்தம் ஆழ்வாருடைய உடமை எதுன்னா பகவான். ஆழ்வாருக்கு எம்பெருமான தவிர வேற எதுவும் கிடையாது. மின்னலால் மற்றொன்றிலே இருக்கிறது. அதனால
என் உடைமை புக்க விடத்திலே. இவருடைய உடைமை எங்க போய் புக்கது? திருக்கோளூர்ல போய் புக்கு அங்க வைத்த மாநிதியாக கிடக்கிறது. அதனால என் உடைமை போய் புக்க விடத்திலே நானும் போய் புகுந்தல்லது தரியேன் இல்லேன். புரியல? என்னுடையதான செல்வம் என்னுடைய உடைமையானது திருக்கோளூர்ல போய் அங்க நிச்சயவாசமாக கிடக்கிறது. அதனால அது போன விடத்துக்கு நானும் போகின்றது நின்றேன் அப்படின்னு சொல்லி இதான் பராமரிச நாயகனுடைய அத்தியவசாயம். இது எதை போல அப்படின்னு கேட்டா, என் உடைமை புக்க விடத்தே நானும் போய் புகுந்தல்லது நின்றேன் அப்படிங்கிறது பெருமாளுடைய அத்தியவசாயம். பெருமாளுடைய உடைமை என்ன? இளைய பெருமாள் சேஷின உடையவன். உடைமையினாக்க சேஷ வஸ்து. எம்பெருமானுக்கு உடைமையான வஸ்து எது? திருவனந்தாழ்வான். அந்த திருவனந்தாழ்வான் போய் புக்க விடத்தில் அல்லது அதுல போய் நானும் புகுந்தால் அல்லது நான் இல்லேன், நான் தரிக்க மாட்டேன்னு, அதாவது சக்கரவர்த்தி திருமகனுக்கு என்ன ஒரு அத்தியவசாயம் உண்டாயிருந்ததோ அந்த அத்தியவசாயமானது இப்போ ஆழ்வாருக்கு உண்டாகிறது. அத்யைவாகம் கமிஷ்யாமி லக்ஷ்மணேன கதாம் கதிம். இளைய பெருமான் முதல்ல விடைபெற்று போயிட்டார். இளைய பெருமாளுடைய அவதாரம் முதலே சமாபனம் ஆயிடுது. பெருமாள் இங்க வந்து அவதரிச்சார்னாக்க, நெடுங்காலம் அவதரித்திருந்தவருக்கு இங்க விட்டு கண்ணடி ஜோதிக்கு எழுதுறதுக்கு சங்கல்பிக்கிற காலம் வந்த உடனே அதுக்கு ஏதாவது ஒரு வியாஜம் தேவைப்படும். இப்போ சக்கரவர்த்தி பெருமாள் இல்லையா வந்து அவதரித்திருந்த இடத்துல 11,000 வருஷங்கள் பெருமாள் சங்கல்பித்திருந்தார் இல்லையா. அகம் மத்வா தசகிரீவம் சப்ரஹஸ்தம் சபாந்தவம் இல்லையா, பவந்தம் ஸ்ரீஷாமி பவநாத்த சஞ்சயா இல்லையா, தசமரிய தகசாமி தசமரிய ரதானிக்க. நான் வந்து மனுஷ குலத்துல வந்து அவதரித்து இல்லையா ராவணனை வதம் பண்ணி உங்களுக்கெல்லாம் அதே பிரதானம் பண்ணுகிறேன், உங்களுக்கு அதே பிரதானம் பண்ணிட்டு உடனே போயிட மாட்டேன். இந்த லோகத்தை 11,000 வருஷங்கள் இருந்து தர்மத்தை நன்றாக நிலைநாட்டுவேன் அப்படின்னு பெருமாள் சங்கல்பிச்சிருக்கார். அதனால 11,000 வருஷங்கள் பெருமாள் சங்கல்பித்திருந்த காலம். ஏன் இதுக்கு மேல பெருமாள் தன்னடி ஜோதிக்கு எழுத வேண்டியது. இதுக்கு ஒரு தியாகம். தர்ம தேவதை அங்கிருந்து வந்து பெருமாளோட வார்த்தை சொல்றான் இல்லையா. சில தேவ ரகசியங்களை பெருமாளுக்கு பேசணும் அப்படின்னு சொல்லி வந்த உடனே பெருமாளிடத்துல விண்ணப்பிக்கிறான். நாம 2 பேரும் வார்த்தை சொல்ல போற தேவ ரகசியம் இதை நடுப்புற யாரும் நம்ம வார்த்தை சொல்லும் போது நடுவில் வரக்கூடாது இல்லையா அப்படின்னு பெருமாளிடத்துல தர்ம தேவதை பெருமாள் சொல்லிட்டார். யாரும் உள்ள வராம பார்த்துக்கணும் இளைய பெருமாளை சொல்லிட்டார் இல்லையா. அப்படி யாராவது உள்ள வந்து நுழைந்தால் அவர்கள் சிரச்சேதம் பண்ணணும் அப்படின்னு இல்லையா. அப்பதான் பார்த்து நேரம் துர்வாசர் வந்து சேர்ந்தார். துர்வாசர் வந்து இப்ப பெருமாளை பார்த்து நான் சேவிக்கணும் இல்ல, பெருமாள் அதுதான் இருக்கார், இப்போ செத்தணும் காத்தணும் பொறுக்கணும், அதான் என்ன தடுக்கிறதுக்கு யாரு இல்லையா, நான் பிரம்ம ரிஷியாக்கும் சொல்லி நான் உள்ள போவேன் இல்லையா. அப்படி இல்லைன்னா விஸ்வா வம்சத்தையே சபித்தேங்கிற பெருமாள் முடிவு பண்ணார். இந்த வம்சத்துக்கே ஒரு விழிப்பு வருவதை காட்டும் திருச்சி சாப்பத்தினால நான் மரணமடைந்தா சரின்னு சொல்லிட்டு நேர பெருமாண்டத்துல போய் ஏதாவது துர்வாசர் பார்க்க வந்திருக்காரு. இது மாதிரி சொன்னவங்க தர்மதேவன் சொல்லிட்டான், இவர் ஏன் நடுப்புற வந்தார், இவர் உங்க தம்பியா இருந்தாலும் இவர் வதம் பண்ணப்பட வேண்டியவர் விட்டான். அப்புறம் பெருமாள் என்ன பண்ண, சரி பெருமாள் ரொம்ப கலங்கி போறது இளைய பெருமாள் சொல்ற, ஒன்றும் கவலைப்படாதீரும், நம்ம குலத்தினுடையதானே இல்லையா ஒரு உட்கர்ஷத்துக்காகவும் நம்ம குலத்தினுடைய மேன்மைக்காகவும் உண்மையில தேவனுக்கு என் மேல எல்லா வித உரிமையும் உண்டுங்கிற காரணத்தால இல்லையா என்னை தேவர் விரும்பினபடி பண்ணிக்கொள்ள வேண்டியது சொன்னேன் இல்லையா. பெருமாள் கிடந்து ரொம்ப சதியா தவிக்கும் பொழுது இல்லையா அது ஒரு சித்தர் ஒரு தர்மம் சொல்ற, இவரை பார்த்து
நீர் எனக்கு தம்பி சகோதரன் இல்லைன்னு ஒரு வார்த்தை சொன்னா அதுவே இவரை கொன்றதுக்கு சமானம்னு சொல்ல பெருமாளும் மனதை கல்லாக்கின்னு அந்த வார்த்தையை சொல்ல இளைய பெருமாள் அந்த கணமே இல்லையா புறப்பட்டார். அவர் இளைய பெருமாள் தன்னுடைய சொந்த ரூபமாகிற அந்த திருவனந்தாழ்வானுடைய ரூபத்தை எடுத்து கரையூர் நதியில பிரவேசிச்சு அவர் பரவத்துக்கு போயிட்டார். அந்த இளைய பெருமாள் போன பிறகு இந்த கணக்காகவும் கூட அவரை விட்டு இருக்க முடியாதவரை விசேஷித்திருக்க முடியாத பெருமாள் உடனே தானும் தன்னுடையதான அவதாரத்தை முடித்துக் கொள்றதுக்கு அப்ப சொல்ற வார்த்தை தான் அஜைவாகம் கமிஷ்யாமி. இனி ஒரு நாள் கூட இளைய பெருமாள் இல்லாமல் நான் இங்க இருக்க மாட்டேன். அஜைவ இன்றைக்கே அகம் கமிஷ்யாமி நானும் செல்கிறேன். எங்கன்னு கேட்டா லக்ஷ்மண என கதாங்கத்தின் என் உடமை புக்க விடத்தில நானும் போய் புக்கல்லது நில்லேன். வாக்கியம் சமன்வயமா இருந்தா ஆழ்வாருடைய வாக்கியமும் பராங்குஜனாயகனுடைய வாக்கியமும் பெருமாளுடைய வாக்கியமும் ஒரே வாக்கியம். ரெண்டு பேருக்கும் அந்த வாக்கியத்தில் உள்ள அத்தியவசாயம் பாவமும் ஒரே பாவம். இருவருமே தன்னுடைய உடமை புக்க இடம் போய் போய் சேர்வதல்லாது ரெண்டு பேரும் நிற்க மாட்டா தரிக்க மாட்டாதவர்களாக இருக்கிறார். பராங்குஜனாயகனுடைய உடமை வைத்தமாநிதியாகிற திருக்கோளூர் பெருமாள், பெருமாளுடைய உடமை இளைய பெருமாள். அஜைவாகம் கமிஷ்யாமி லக்ஷ்மணேன கதாம் கதி. இளைய பெருமாள் சென்ற மார்க்கத்திலே நானும் இன்றே சென்றல்லது தெரியேன். அஜைவாகம் கமிஷ்யாமி லக்ஷ்மணேன கதாம் கதி என்கிறபடியே 278 என் உடவை புக்கவிடத்திலே காணும் போய் புக்கல்லது நானும் நில்லேன் என்கிறார். லக்ஷ்மணன் இதுக்கு பெருமாள் தன் உடைமையாக இளைய பெருமாளை விட்டு ஒரு நாள் கூட தரிக்க மாட்டாதவராக அவர் சென்ற மார்க்கத்திலே அவர் சென்ற விடத்துக்கு தானும் சென்றுள்ளது தெரியேன் என்கிறார் பெருமாள். இல்லையா? ஏன் அந்த இளைய பெருமாள் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டா சர்வான் போகா அந்த சர்வான் போகான்னு பரித்தியஜ்ய இல்லையா தான் பண்டு விரும்பி இருக்கும் அவற்றோடு இல்லையா செட்டவர்களோடு வாக்கியர புகட்டு போனான். இளைய பெருமான் தான் பண்டு விரும்பிய அதாவது தான் விரும்பி இருந்ததான ராஜபோகங்கள் தன்னை பெற்ற தாய் இவைகள் எல்லாரையும் விட்டு பெருமாள் பின்னால போனார். அங்க அப்படி போனவரை தேடி பெருமாள் போனார். இப்ப அப்படி போகிறவர் பெருமாளை தேடிவர். இவளை என்ன பண்றார்? தான் முன்பு போகமாக நிறுத்தியிருந்தவைகளான கிளிகள் பூவைகள் பூங்குட்டில்கள் இவைகளை எல்லாம் விட்டு பெற்ற தாயாரையும் விட்டு இப்பொழுது இவள் இல்லையா பெருமாள் போன வெளியில போகிறார். இல்லையா தன்னொழித்த பாக்கி சர்வத்தையும் விட்டு தன்னோடு வந்தவனான இளைய பெருமாள் இருக்கார். அவன் இருக்கிற இடம் தேடி பெருமாள் போகிறார். இப்போ தன்னுடைய உடமையாக இருக்கிற வைத்தமானது எம்பெருமான் இருக்கிற இடத்துக்கு போகிறவள் எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டாக்க தன்னுடைய போகங்கள் எல்லாவற்றையும் விட்டு பெற்ற தாயினையும் விட்டு பின் போகிறார். ஏன் சர்வான் போகான் பரிசித்து தான் பண்டு விரும்பி இருக்கும் அவற்றோடு பெற்றவர்களோடு வாக்கியர புகட்டு போனார். புகட்டுன்னு என்னதான் இல்லையா அவைகளை விட்டு போனார், அவைகளை திரஸ்கரித்து போனாள். பரிசித்திய மீண்டும் இவற்றினை நகை கொள்ளும் என்று தோற்றாதபடி விட்டார். இந்த சரமசோகத்துக்கு பரித்தியம் அது இல்லையா சரமசோகத்துல பரித்தியங்கிறதுக்கு என்னதான் அவர்களை இல்லையா நகையலை விட்டு அடியோடு விடுவதுங்கிற என்னதான் திரும்பவும் ஒருத்தரம் அவைகள் இந்த கர்மயோக ஞான யோக பக்தி யோகாதிகள்ல திரும்பவும் ஒருத்தரம் ஆசை உண்டாகாதபடி அவைகளை வேரோடு விட்டு அதான் பரித்தியஜ்ய அவைகளை இல்லையா திரும்பவும் ஆசை உண்டாகாதபடி மூன்றாலும் அரியதனை முயல வேண்டாம் முன்னமதில் ஆசை தன்னை விடுகைத்தின்மை வேண்டாது சரணனில் வேறோர் கூட்டு வேண்டில் அயன் அத்திரம் போல் வெங்கி நிற்கும் நீண்டாது நெறிமதியோ நெறியில் கூட நீ தனிமை துணையாக எந்தன் பாதம் பூண்டால் உன் பிழைகள் எல்லாம் பொறுப்பன் என்ற புண்ணியனார் புகழனைக்கும் புகழ்வோனே. இது பரித்தியஜ்யங்கிறதுக்கு அர்த்தம்.
அது மாதிரி பரிசீலிக்க மீண்டும் ஒரு முறை இவற்றின் நகை பண்ணும் என்று தோற்றாதபடி விட்டார். பர்து ஸ்நேக பலாத்தான் ஒரு விடயத்தில் சேகமானது எல்லாவற்றையும் விட பண்ணுமாகாதே வசத்தாலே போனால் என்று திடீர். இப்ப இது மாதிரி இல்லையா, இப்ப பெருமாள் புக்க விடத்துல பிராட்டி பின் போனால் இல்லையா, பெருமாள் வனவாசம் போகும் பொழுது பெருமாளுக்காக பண்டு தான் அனுபவித்த சர்வ போகங்களையும் விட்டு எல்லாவற்றையும் விட்டு பிராட்டி போனால் இல்லையா, அத மாதிரி இப்போ இல்லையா இவள் வைத்தமானதியான எம்பெருமான் தன் உடைமை புக்க விடத்துல இவள் கூப்பிடுகிறாள். முதல்ல பெருமாள் தன் உடம்பு புக்க விடத்துல போனது பெரியன்னு சொல்றது காட்ச. இப்போ பிராட்டியானவள் சீதையானவள் தன் உடம்பு புக்க விடத்துல அவள் போய் புக்கது. பர்து ஸ்நேக பலாத்தான் ஒரு விடயத்தில் சேகமானது எல்லாவற்றையும் விட பண்ணுமாகாதே வசத்தாரே போனால் என்று திடீர் இல்லையா. அதாவது பர்து ஸ்நேக பலாத்தான் தானா விரும்பி போகலை. பர்த்தாவிடத்தில் உள்ள பிரீத்தியானது மற்றதையும் நினைக்க தோன்றாமல் இல்லையா, வேற ஏதாவது நினைத்து போகாமல் இருப்போமான்னு பார்த்தா வேற எதையும் நினைக்க ஒண்ணாதபடி பர்து ஸ்நேகத்தினாலே இல்லையா பலாத்கரிக்கப்பட்டவளாக அசிந்தையுத்வா துக்கானி இல்லையா, அங்க போனால் விட்டவத்தை இல்லையா நினையாவிட்டால் போய் புகுந்த இடத்தில் விருக்கைத்தான் நினையான் என்றாலோ இல்லையா. இப்போ விட்ட விஷயங்கள் இருக்கட்டும், அதைகளை உள்ள போக்கத்தை விடுறது சுலபம். ஆனால் போய் சேர்கிற இடத்துல நடுவில் உள்ள மிருக்குన్న துக்கங்கள் இருக்கேன் இல்லையா, அவைகளை நினைத்துத்தான் விட்டாலும் அவைகளையும் நினைக்கல. விடுகிற போகங்களை மட்டும் நினையாமல் இல்ல, போகிற இடத்துல ஏற்படக்கூடியதான துக்கங்களையும் நினைக்கவில்லை. இப்ப பெற்றதாகிற விட்டகன்று போகிறார். பெற்ற தாயே விட்டால்னா மற்றும் உள்ள போகங்கள் எல்லாம் விட்டார். அதை விட்டது கூட பெருசு இல்லை, போகிற வழி இல்லை இல்லையா, ஒழுகி நடந்து எங்கனே சென்று புகும்போது இல்லையா, போற வழியில இவள் படக்கூடிய துக்கத்தை நினைத்து அதை நினைத்தாலும் போகாமல் இருப்போம்னா அதையும் நினைக்கல. நினைக்காததுக்கு காரணம் என்ன, அந்த பிராப்தியமா அந்த ஊர்ல இருக்க பெருமாள் இவளுக்குள்ள அளவு கடந்த பிரீத்தினால, எப்படி சக்கரம் பெருமாள் உள்ள மேல உள்ள அளவற்ற பிரீத்தியினால சீதையானவள் விடுகிற போகங்களையும் நினைக்கல, வழியில செல் வரக்கூடிய துக்கங்களையும் நினையாமல் எப்படி சென்றாலோ அப்படி செல்கிறார். அசிந்தையப்பா துக்கானி விட்டவத்தை நினையாவிட்டால் போய் புகழவிடத்திலே விருக்கின துக்கங்களை தான் நினையாவிட்டாலோ இவள் பெருமாளை ஒழிய தன்னை தானிலே துக்கானுசந்தானம் பண்ண வல்லதாவது இல்லையா. பெருமாளை தவிர்த்து தன்னை தனியொரு பதார்த்தமாக நினைத்திருந்தால் அல்லவோ இல்லையா துக்கானுபவம் பண்ணுவது இல்லையா. பெருமாளையும் தன்னையும் இல்ல இரண்டவன் நினைத்திருக்கிறவள் இல்லையா, அவளுக்கு என்ன துக்கானுபவம் ஏற்படும் இல்லையா. அதனால பிரவிஷ்டா நிர்ஜனம் மனம், நிர்ஜனம் மனம் தான் இருக்கும். ஜனங்கள் யாரும் இல்லாத மிருகங்களே நிறைந்திருக்கக்கூடியதான அந்த வனத்துக்குள்ளே பெருமாளோடவே பிரவிஷ்டா. போகும் பொழுது ஐயோ அந்த வனத்தை துக்கங்கள் இருக்குமே, மிருகங்கள் இருக்குமே அப்படின்னு எல்லாம் ஆபத்துகள் இருக்குமேன்னு நினைக்கல. யாருமே இருக்க மாட்டாளா, அப்ப பெருமாள் வந்து போகத்துக்கு ஏகாந்த ஸ்தலமாக வாய்த்தது இல்லையா அப்படின்னு இல்லையா, அந்த சந்தோஷத்தோடு கூடவல்லோ போனால் போகத்துக்கு ஏகாந்த ஸ்தானம் என்னுவதுவே இவள் நெஞ்சில் பட்டது இல்லையா. புற்றத்தைய விஹீனம் இல்லையா, விட்டு போறாளே சக்கரவர்த்தி, அவருடைய நிலை என்ன இல்லையா. இந்த தாயார் பராங்குசநாயகியினுடைய திருத்தாயாருடைய நிலையும் தன்னை விட்டு போன பெண்ணை இல்லையா நினைத்து இவள் வருந்தி தவிக்கிற சகிப்பு யார போலது. இப்போ இல்லையா விட்டு பிரியமான வஸ்துவை தேடி மற்ற வஸ்துக்களை விட்டு போகிறதற்கு பெருமாளை இளைய பெருமாளை தேடி போன பெருமாளையும் பெருமாள் பின்பு போன சீத்தையும் இப்போ யாரை விட்டு பிரிந்து போனாலோ அவளுடைய துக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, இப்போ தன் பெண்ணை இழந்து பராங்குசனாயினுடைய திருத்தாயார் படுகிற துக்கம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, இல்லையா ரெண்டு புத்திரர்களையும் சுகையையும் மாட்டுப்பெண்ணையும் இழந்து இல்லையா அந்த சக்கரவர்த்தி பட்ட துக்கத்தை போல இப்ப திருத்தாயார் துக்கப்படுறாங்க. சாமி ரெண்டு புத்திரர்களை விட்டு பிரியுதுன்னாக்க துக்கமா இருக்கிறதுன்னு நியாயம் இல்லையா. பெற்று வளர்த்த தன் பிள்ளைகள், அந்த பிள்ளைகளை தன்னை விட்டு பிரிந்து போகிறார்கள்னா துக்கமா இருக்கும். மாட்டுக்கும் பிரிந்து போனாலும் இப்படி துக்கமா இருக்குமா என்ன
அதே பிள்ளைகளையும் மாட்டுமொழி ஒரே புற்ற பயம் அப்படின்னு சொல்லி சுகையாக விவர்ஜிதம் அப்படின்னு சுகான மாற்றுவோம். புள்ள பிரிக்கிற துக்கம் மாட்டுக்கொண்டு பிரிக்கிற துக்கத்தோட சமமாவா இருக்கும். ரெண்டையும் ஒன்னா வச்சு சொல்றதுக்கு புத்திரத்வயம் புத்திரத்வய ஹீனம்தம். ரெண்டு புத்திரர்களும் தன்னை விட்டு பிரிந்து போவதை நினைத்து துக்கப்படுபவனாகவும் நுகையாக விவர்ஜிதம். புரியுதா? பதில பிரம்மம் கெட்ட பிள்ளை பிரிஞ்சு போறான்னாக்கா ஐயோ துக்கமா இருக்கும். மாட்டுக்கொண்டு போறான்னாக்கா அது ஒரு பெரிய துக்கமாவா இருக்கும். பதில் சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்க. பதில் சொல்றதுக்கு அவர் இருக்கார். அவர் சொல்ற இங்க சுகை போறது அதிக துக்கம். ஏன்னு கேட்டா இந்த மாட்டுப்பொண்ணு இங்க இருந்தால்னா அவளுக்காகவாது திரும்பி வருவன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையோ. சிங்கிள் என்ட்ரியில போனான்னாக்க இல்லையா அவெல்லாம் ஆம்பளை குழந்தைகள்லாம் இருக்கு, அதுக்காக வானும் வருஷத்துக்கு ஒரு வந்துட்டு போவேன்னு இருக்கும் இல்லையோ. இப்ப இல்ல அவனே ஆயுஷுக்கு போறான்னாக்க ரெண்டு புத்தகங்களும் பிரிந்து போறதை காட்டு சுகை பிரிந்து போறது அதிக வருத்தம். அதனால இந்த பதில் நடத்தி பார்க்க முடியுமா? அவெல்லாம் நம்மளோட வெட்டிக்கார ஏன்னா இவங்க இருந்தாலும் இவ மூஞ்சி பார்த்துட்டு இருக்கலாம். இவளை பார்க்கறதுக்கு அவன் அடிக்கடி வருவேன் இல்லையா. அதனால அவளும் பறந்து போயிட்டாங்கிறதானது இல்லையா. பிள்ளைகள் போன துக்கத்தை விட அவ போன துக்கம் அதிகமாக புத்திரத்வய விஹீனந்தது சுகையாக விவர்ஜிதம். சக்கரவர்த்தி பிள்ளைகள் இருவரையும் தேடி போற நொந்தான். அவர்கள் ரெண்டு பேரும் இழந்து மிகவும் நொந்தான்னு துக்கப்பட்டார். சுகையாக வர்ஜிதம். மீண்டும் இவ்விடத்தை விரும்புவர்கள் என்று நினையாதபடி குழைசர கருத்து கொண்டு போனார். குழைசரக்குன்னு என்னத்தான் ஆந்திரா குழந்தைங்க இருந்தா அவளை பக்கமான வருவன் இல்லையா. அவர்கள் குழைசரக்கு லட்சிய வஸ்துக்கள் அவர்களை ரட்சிக்கணுங்கிறதுக்காக இல்லையா. சட்டம் ஆத்துக்காரை ரட்சிக்கிறது தன்னுடைய கடமைங்கிறதுக்காக வருவன் இல்லையா. குழைசரக்குன்னா லட்சிய வஸ்து. குழைசரக்குன்னு என்னத்தான் ரொம்ப ரொம்ப பேபாசா வீக்கான பதார்த்தம். லட்சிய வஸ்து குழைசரக்கு ஜாகிரதையா பார்த்துக்க வேண்டிய வஸ்து. அதையும் குழைசர கருத்து கொண்டு போனான். அதுதான் என்னதான் எனவே தெரிஞ்சு வரதுக்கு எதிர்பார்க்கறதுக்கே இடமில்லாதபடி மீண்டும் இவ்விடத்தை விரும்புவர்கள் என்று நினையாதபடி குழைசர கருத்து கொண்டு போனது. அபசன்னு பவனம் ராஜா நஷ்டகண்டன் விவாம்பரம். அதனால அந்த அபசன் பவனம் இப்படி பெருமானம் இளைய பெருமானம் இல்லையா சீதையுமாக இருந்து அவர்கள் வளைய வந்து சமிருத்தமாக இருந்த திருமாளிகையானது இப்பொழுது நகசந்திரமிவ அம்பரம் இல்லையா சந்திரனை இழந்ததான ஆகாசம் போல ராஜா சக்கரவர்த்திக்கு வெறுமையாக இருந்தது. நிலவோடும் நட்சத்திரக்கு தாராகணங்களோடும் சந்திரன் குடிவாங்கின ஆகாசம் போலே கிடந்தது படை வீடு அரண்மனை. அப்படியே ஆகிட்டு இத்திருமாளிகை இருக்கிறது. இப்போ போறவர்களுக்கு திருஷ்டாந்தம் கொடுத்தாச்சு, போனதிலிருந்து துக்கப்பட்டு இருக்கிறவர்களுக்கு திருஷ்டாந்தம் கொடுத்தாச்சு சக்கரவர்த்திய. இப்ப அவள் பராமரினாகி விட்டு போனதான வீடு கிரகம் எப்படி இருக்குன்னு கேட்டாக்க இல்லையா பெருமானும் இளைய பெருமானும் இல்லையா சீதையும் போன பிறகு இந்த அயோத்தியில் இந்த படை வீடு அரண்மனையானது எவ்வளவு இல்லையா ஒரு ஒளி இழந்து கிடந்ததோ இல்லையா எவ்வளவு அசக்கியமான துக்கமாக இருக்கிறதோ அப்படி கிடக்க இப்ப இவள் போன பிறகு இந்த திருமாளி அதாவது முற்றுவமை ஒரு ஸ்லோக்ல எல்லாத்துக்கும் திருஷ்டாந்தம் சொல்லிட்டார். பராமரினாகி விட்டு போனதானே இந்த கிரகம் எப்படி இருக்கு, இந்த கிரகத்தை தாயார் எப்படி பார்க்கிறா, எவ்வளவு துக்கத்தோடு பார்க்கிறா,
வெறுமையாக பார்க்கிறா அப்படின்னு கேட்டா, பிள்ளைகளும் மாட்டு பொண்ணும் புறப்பட்டு போன பிறகு அந்த திருவயோத்தியில் இருந்த அரண்மனையை சக்கரவர்த்தியானவன் எவ்வளவு துக்கத்தோடு பார்த்தானோ, எவ்வளவு பாழிடமாக பார்த்தானோ அப்படி பார்க்கிறான். இந்த திருமாளிகை அதோடு ஒத்து இருந்தது. நிலவோடும் நட்சத்திர தாராகணங்களோடும் சந்தம் குடிவாங்கின ஆகாசம் போலே கிடந்தது அந்த அயோத்தியில அரண்மனை. அப்படியே ஆகிட்டு இத்திருமாளிகை கிடக்கிறது. இத்திருமாளிகையில பராங்குகன் ஆகி தொகுத்து நல்லதோர் தாமரை பொய்கை இத்தியாதிப்படியே ஆயிட்டு இவள் திருமாளிகை கிடைக்கிறது. நல்லதோர் தாமரை பொய்கைங்கிறது பெரியாழ்வார் திருமொழியில இல்லையா, அந்த ஆண்டாள புறப்பட்டு இல்லையா பெருமாளுக்கு போயிட்டு அப்புறம் ஆண்டாள் பெருமாளோடு அப்படியே ஒன்று சேர்ந்துட்டான் முதல்ல. அப்புறம் இந்த பெரியாழ்வார் திரும்பி சீர்லிக்கு திரும்ப வந்த பெரியாழ்வார் பட்ட பாடு போல நல்லதோர் தாமரை பொய்கை நான்மலை மேல் பணிபொழுகி அல்வியின் தாது முதிர்ந்துட்டு அழகழிந்தால் உத்ததாலோ இல்லையா, என் மகளை எங்கும் காணே மல்லரை அட்டவன் தின்பு போய் மதுரை புறம்புக்காள்களோ, ஒன்றும் அறிவொன்றில்லாத ஒருவரை கோபாலர் தங்கள் கண்டுகால் மாறுமா போல கண்ணி இருந்தாளை கொண்டு நன்றும் திரு செய்து போனான் நாராயணன் செய்த தீமை என்றும் எங்கள் குடிக்கு ஒரு இழுக்கும் இழுக்காயிற்றுகளோ அப்படின்னு தன் பெண்ணில்லாததான திருமாளிகை போற வெறுத்து பெரியாழ்வார் செய்கிற மாதிரி அப்படி ஆயிடுச்சு இவள் திருமாளிகை. ஒரு மகள் தன்னையுடைய உலகம் நிறைந்த புகழார் திருமகள் போல வளர்த்தேன் செங்கன்மால் தான் கொண்டு போனான். பெருமகளாய் குடிவாழ்ந்து பெரும்பிள்ளை பெற்ற வசோதை மருமகளை கண்டுகொண்டு மனாட்டுப்புறம் செய்யும். ஒரு மகள் தன்னையுடைய உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன். அதான் நாம் பண்ண தப்பு. திருமகள் போல வளர்த்தேங்க அதுக்குரியவன் கொண்டு போன தேவாத விஷயம் இருக்கு. ஆசிரமம் இவங்க திருவிழா பற்றியாச்சு 100 வருஷம் விவாதக்காரு அது யாராலையும் மாற்றம் பேச போறோம். ஆனா திருத்தாயாருக்கு 51 வயசு தான் ஐசியம் இருக்கு. இன்னும் கூட பேரம்பருக்கும் ஐசியம் கொஞ்சம் கிடையாது. இன்னும் கூட பேரம்பருக்கும் நம்பிக்கை இருக்கு. அதனால சன்னியாசங்களாம் ஒத்துக்க மாட்டேன்ட்டான். என்ன பண்ணியாலும் அவளுக்கு தெரியாம சன்னியாசம் கொடுத்தாங்க. ஏதோ ஒரு காரணம் சொல்லி ஐயங்க நியமனம் அப்படின்னு சொல்றான். ஐயங்க போயிட்டேன். போன இடத்துல என்ன ஐயங்க அவட்ட ஜீவத்தாகத்தான் நாளை காலம்புற ஆசிரமிச்சிருக்காருன்னு சொல்லிட்டேன். எவ்வளோ திருவள்ளூர் அங்கே இது பேருக்காரர் ஒன்றும் தகவல் இல்லை. சாயங்காலமாக அவர் ஒன்றும் சொல்லி அனுப்பலன்னும் திருத்தாயார் பிறகு திருவள்ளூருக்கு போயிட்டான். பார்த்தாலே இங்கேருந்து போய் தாயாரை பார்த்துருக்கிறேன், நான் பார்த்துருக்கேன். அவருக்கு எதிர்த்தாப்புல யாரும் யூ கேன் நெவர் டாக் டு ஹர் வாட் ஹி டசன்ட் லைக் அண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹர் யூ கேன் நெவர் டு எனிதிங் ஹி டசன்ட். அப்படிப்பட்டதான ஒரு கம்பி நேரா விஷயத்துக்கு போட்டா என்ன பண்ணி இல்லைடா. ஆமா பண்ண வேண்டியதான் பண்ணேன் போட்டார். கேட்டா என்னமா வளர்த்தேன் குழந்தைய முதலுக்கு எவ்வளவு நன்னா எவ்வளவு இதோட வளர்த்தேன், எவ்வளவு சிறப்பா வளர்த்தேன். இந்த மாதிரி பண்ணிட்டு சிறப்பாக வளர்த்தியோ அதான் நீ பண்ண தப்பு. கேட்ட குணமான வளர்த்துருந்தீங்கன்னா உனக்கு இந்த கட்டம் வந்துருக்காத அதுக்கு ஆசையமா பதில் சொல்றாங்க. எந்த குணமான வளர்த்துருந்தீங்கன்னாக்க இந்த கட்டம் வந்திருக்காது இல்லையோ உனக்கு, ரொம்ப நல்லா வளர்த்தி இல்லையோ, அதான் பெருமாள் ஆசைப்பட்டு தான் போயேன்னு இந்த பாசுரத்தை செஞ்சு காமிச்சார். நல்லா நல்ல குழந்தையா வளர்த்தாலும் பெருமாள் தனக்கு வேணும்னு எடுத்துன்னு போகுமா இல்லையா? அதனால நீக்கிட்ட போனாமான்னு வளர்த்துருக்கலாம் இல்லையா? நல்லா வளர்த்துட்ட, அதனாலதான் உனக்கு இந்த கஷ்டம். உள்ள இருந்து அனுஷ்டானத்துக்குள்ள போய் செஞ்சு அந்த சொம்ப அதுக்கு எடுத்துன்னு போய் சொல்லி உள்ளேருந்து ஐயங்க
ஜீவசாதிகன்னு பார்க்கக்கூடாது இவாள்லாம் சொல்லிட்டு கொடுத்தோம் சேரம் கொடுத்தோம் சொன்ன அந்த சொம்ப இருந்த கோபத்தில் அப்படியே அந்த சொம்ப நச்சுட்டாங்க கையாளி. அவங்க எப்படி மனசுல எவ்வளவு தாப்பம் எவ்வளவு ஏன் மிஷின்ல கொடுத்து நச்சுக்கிறேன் எப்படி ஆகும்? அவ்வளவு மனசுல தாங்க முடியாத கொஞ்சம் துக்கமும் கோபமும் சேர்ந்து சொல்லுவா. தெரியவா பார்த்தது ஜோசி ரங்கேஜர் சொல்லுவார். அந்த மாதிரி ஒரே முக்கில் அவங்க சொல்லிட்டான். நான் இது ஒரு நாள் இருந்தா சொல்லிட்டாங்க. முக்குழிங்க திருவள்ளூர் இது ஸ்ரீரங்கத்துக்கு போய் கவர்மெண்ட்டுக்கு போய் சேர்ந்ததும் நான் கவர்மெண்ட்டுக்கு மதத்து நிர்வாகத்தெல்லாம் இன்னொரு ஐசிங்கர் நியமித்து பார்த்துக்க சொல்லணும். இவர் சுப்புலி சுவாமின்னு ஐசிங்கருடைய திருத்தம்பி, இப்போ தேவனா பத்மநாபச்சாரி வாழ்க்கை அப்பா. இவரை ஐசிங்கரா நியமிச்சுட்டு அவர் கையில் நிர்வாகத்தெல்லாம் கொடுத்துட்டு கோபுரம் கட்டுறதுக்கு நான் சொல்லிட்டு வந்து இல்லையா இங்கேருந்து போனாராம். ஒரு சொல்லாம வரேன்னு சொல்லாம நேராக தேவாலயத்தில் போய் இறங்கிட்டு வரான். முக்குழிசிங்க என்ன வந்திருக்காருனாக்க அடுத்த வயசுக்கு நியமிக்கிறதுக்கு வந்திருக்கேன். எல்லாரும் என் மனசில் இருக்கான். ஒரு 500 தயார் இல்லை இல்லையா, 9 வந்தாலாம். இந்த பேச்சு வரக்கூடாது. ஒரு ஆத்துக்கு ஒரு ஐசிங்கர் போகிறோம். நாங்கள் பட்ட ஏன் கஷ்டம் புத்தகம்லாம் போகிறோம். வேற யாராத்தையானு பாரும் எங்காவது ஒரு ஐசிங்கர் போகிறோம். நாங்கள் அதில் பட்ட துக்கம் எங்களுக்கு போகிறோம். கடைசியில் மூஞ்சி கூட பார்க்க முடியாம இங்கே விரமிச்ச அந்த கஷ்டம்லாம் எங்களுக்கு வேண்டாம். இது வேற ஒருத்தராதுக்கு ஒரு ஐசிங்கர் போகிறோம். நீங்கள் வேற யாராத்தானு பாருங்க. இந்த பேசின்னு இங்கே வரக்கூடாது. அவ்வளோ கண்டிஷனாக பேசு. அது சொல்லணும் போது என்ன சொல்லிட்டேன். இடத்துக்கு ஒன்றும் பிரமாதமாக இங்கே இல்லாட்டாலும் புதுசுவாங்க ரொம்ப அழகாக. அதனால நல்லது ஒரு தாமரை போய் செய் இத்தியாதிப்படியே கிடைக்கிறது இவள் திருமாளிகை. திருத்தாயாரும் இம்மாளிகை கண்டு வெறுத்து போக கடவதாக துணிந்தால் என்னையும் கூட்டிக் கொண்டு போனாலாகாதோ தனிவழியே போவதே. நான் கூட போகாவிட்டாலும் அவனுமே கூட போக தருவழிவதே. இவள் தான் எங்கனே போகிறாளோ, நான் இணங்க வாழ்வித்துக் கொண்டு போகிறாளோ, அங்கே கூப்பிட்டால் என்ன துன்பப்படுகிறாளோ. பெரியாழ்வாரும் நான் வருத்தப்பட்டார். இடையிருப்பாலும் இளைத்திளைத்தின் மகன் எங்க கடைகையிலே பற்றி வாங்கி கைத்தொழிடுங்களோ என்ன பண்ணுவா? பெரும்புடி ஒன்றும் கழுத்த காலத்தில் ஒன்றும் இல்லாமல் இது ஒன்றும் அப்படி போய் சேர்ந்ததுன்னாக்க நானும் ஒன்றும் சென்று செய்ய பெற்றேன். குடியில் பிறந்தவர்கள் செய்யும் இந்த குணமொன்றும் செய்திலே நம்பு. ஒரு பொண்ணு எனாமா வந்ததுன்னாக்க சக்கையா வேலை வாங்குவான். இடையிருப்பாலும் துறங்க இழைத்து இழைத்து என் மகள் எங்க, அதுவும் திருவாயற்பாடியே தயிர் கடையை விட்டால்னா என் மகள் என்ன பாடு கடைக்கு மாறுமா இல்லையா? இடையிருப்பாலும் துறங்க இடைத்து இழைத்து என் மகள் எங்க கடை கையிலே பற்றி வாங்கி கைத்தெழும்பேரிடுங்களோ போய் என்ன பாடுபடுகிறாரோ அப்படின்லாம் திருத்தாயார் துக்கப்பட்டது. ஏன் இது உண்ணும் சோற்றுல தன்னையும் சகல போகங்களோடு கூடிய வீட்டையும் விட்டு இப்ப வைத்தமானதியான பெருமாள் கிடக்கிற இடத்துல என் உடமை புக்க விடத்திலே போயென்று நான் நின்றேன், போய் புக்கந்தி நின்றேன் என்று சொல்லி போன அந்த பராங்குசுன நாயகனுடைய நிலைமைக்கு ஸ்ரீமத் ராமாயணத்திலிருந்து இதை விசாண்டமா காட்டார். அடுத்தது கொஞ்சம் மேல போயிட்டு பிறகு கீழே விடுங்க. ஏன்னா இதுல ஒன்றும் பங்குதி இல்லை. அதனால ரொம்ப இதுல எது இது பிரச்சாரம் வரும், எதுல அனுபவம் ரொம்ப இருக்கும் அதை விட்டு அதை பிரதானமா பார்த்துட்டு அப்புறம் தெரிஞ்ச விஷயங்கள்லாம் கொஞ்சம் இதுவா பார்க்கலாம். ஆரம்பத்தில் 10ஆம் திருவாய்மொழி. உலகம் உண்ட பெருவாயா உலகத்தில் கீர்த்தி அம்மானே நிலவும் சுடசூழ் ஒளிமூர்த்தி நடிகாய் அடியே நாருயிரே அப்படிங்கிறதான திருவாமொழி. திருவேங்கடமுனையான் திருவடி வாரத்தில்
சுவாமி நம்மாழ்வார் இல்லையா பரசமர்ப்பணம் பண்ணுகிறதான திருவாய்மொழி. அந்த திருவாய்மொழியில 4ஆம் பாட்டு. ஆவாவென்னாது உலகத்தை அழைக்கும் அசுரர் வானாளினே தீவாய் வாரி மழை பொழிந்த சிலையா திருவாமகள் கேள்வா தேவா சுரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே பூவார் கடல்கள் அதிகனையே பொருந்துமாறு புனராக. ஆவாவென்னாது உலகத்தை அழைக்கும் அசுரர் வானாளினே தீவாய் வாரி மழை பொழிந்த சிலையா திருமாமகள் கேள்வா தேவா. இந்த பூர்வார்த்த விஷயம். ஆவாவென்னாது உலகத்தை அழைக்கும் அசுரர். ஆவாவென்றதுனாக்க அசுராருடைய துக்கம் மாட்டா இவர் சொல்லுவார். ஆவாவென்று ஆராய்ந்தருள் ஆ என்பதானது அசுராருடைய துக்கத்தை பார்த்து பச்சாத்தாப்பப்படும். அசுரர்கள் இருக்காளே அவருடைய ஆசுர சுபாவம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டா அசுராருடைய துக்கத்தை பார்த்து ஒரு காலம் பச்சாத்தாப்பப்படும். ஆவாவென்னாது அசுரார் துக்கத்தை பார்த்து பச்சாத்தாப்படமாட்டார்கள் மட்டுமில்ல, அசுரார துக்கப்படுத்துவதிலேயே நோக்கமுடையவர்களாக. ஆவாவென்னாது உலகத்தை அழைக்கும் அசுரருடைய வாழ்நாள் மேல் அசுரர்களுடையதான வாழ்நாள் அவர்களுடையதான ஆயுஷின் மேலே தீவாய் வாலி மழை பொழிந்த தீவாய் வாலி அப்படியே அக்னிய முகமாக கொண்டதான வாளியினாக்க அம்புகள் அவைகளை பொழிந்த ஒன்று ரெண்டாக இல்லை சகசிர அழுத்த லட்சங்களாக அந்த தீவாய் அம்புகளை எல்லாம் அசுரர் வாழ்நாள் மேல் பொழிந்த சிலையா அப்படிப்பட்ட வில்லை உடையவனே. இது பெருமாளுடையதான ஆசிரித விரோதி நிரசன சாமர்த்தியம். தன் அடியார்களுக்கு விரோதிகள் தென்பட்டால் அந்த ஆசுர பிரதிகளை பெருமாள் எப்படி அழிப்பர் அப்படின்னு கேட்டா ரொம்ப ரொம்ப அழகா மனசில் நிற்க முடியாது சொன்னார். ஆவாவென்னாது உலகத்தை அழைக்கும் அசுரர் அப்படிப்பட்ட அசுரர்கள் வாழ்நாள் மேல் தீவாய் வாலி மழை பொழிந்த தீவாய் வாலினா அக்னிய முகத்துல கட்டி கொண்டே வரக்கூடியதான அம்புகள், அப்படிப்பட்ட அம்புகளை பொழியக்கூடிய சிலைனா வில் தெய்வ சிலையா. இது பெருமாளுடைய விரோதி நிரசன சாமர்த்தியம், விரோதி நிரசன செயல். எல்லா செயலையும் ஒருத்தர் பேட்டர்னைஸ் பண்ணணும். ஸ்பான்சர்ஷிப் இல்லாம எதுவும் நடக்காது. இந்த பெருமாளுடைய விரோதி நிரசனம் அந்த ஸ்பான்சர்ஷிப் பண்றவங்க என்ன பண்ணுவோம், இதுக்கு உண்டானதெல்லாம் கவனிச்சு இதுக்கு எல்லாத்தையும் உற்சாகப்படுத்துறதுக்கு இல்லையா அதுக்காக எல்லாம் பண்ணணும் இல்லையா. இதை பெருமாளுடைய இந்த விரோதி நிரசன காரியத்துக்கு எந்த காரியம் இல்லையா ஆவாவென்னாது இல்லையா உலகத்தை அழைக்கும் அசுரர் வாழ்நாளிலே தீவாய் வாலி மொழி பொழிந்த சிலையனாக அப்படி அவன் விரோதிகளை நிரசிக்கும்படியான இந்த காரியத்துக்கு யார் இதை ஸ்பான்சர் பண்றா அப்படின்னு கேட்டாக்க திருமாமகள் கேள்வா தேவா. இதுக்கு காரணம் அவன் ஸ்ரீயப்பதியாக இருப்பது. அதனால பிராட்டி என்ன பண்ற பெருமாளுடைய இந்த விரோதி நிரசன செயலை அவனை உற்சாகப்படுத்தி மேலும் ப்ரமோட் பண்றான். இந்த தடவை நானா விரோதி பண்ணிடுற வெரி குட், அடுத்த தடவை இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு கொஞ்சம் இன்சென்டிவ் எல்லாம் கொடுத்து அப்படிப்பட்ட திருமாமகள் கேள்வா. ஏற்கனவே பண்ண ஒரு விஷயத்தை ப்ரமோட் பண்றதுன்னா எப்படி, ஏற்கனவே பண்ணதுக்கு ஒரு இன்சென்டிவ் கொடுத்து இதுக்கு மேல இன்னும் நல்லா பண்ணி உற்சாகப்படுத்துறது இருக்கு இல்லையா. அது மாதிரி பெருமாளுடைய விரோதி நிரசனமாகிற செயல்பாட்டை இல்லையா ஏற்கனவே பண்ணினதை பாராட்டி மேலும் அதில் உற்சாகத்தை உண்டு பண்ணக்கூடியவளான பெரிய பிராட்டியாருக்கு கேள்வனாக நாயகனாக இருக்கான். இதுதான் பூர்வார்த்தத்தினுடைய அர்த்தம். பெருமாளுடைய விரோதி நிரசன சாமர்த்தியம் செயல்பாடு, அந்த செயல்பாட்டுக்கு இல்லையா பிராட்டி பண்ணுகிறதான இல்லையா உபகாரம். இதுதான் ஆவாவென்னாது உலகத்தை அழைக்கும் அசுரர் வாழ்நாள் மேல் தீவாய் வாலி மழை பொழிந்த சிலையா திருமாமகள் கேள்வா.
இதுக்கு வியாக்கியானம் பண்ற. தீவாய்வாள் பெருமாள் கொடுத்து விடும்போதாயிட்டு அம்பு என்று அறியலாவது வரும்போது நெருப்பப்பட்டாற்போலே இருக்கு. ஸ்ரீ சாந்தத்தில் நாயை கழித்த போது காலாக்னி சுவர் விட்டார் போல எரிந்து கொண்டு செல்லாது. பெருமாள் வில்லில் அம்ப வைத்து எய்யும் போதுதான் பார்த்தா அம்புன்னு தெரியும். அது அந்த நாணை விட்டு புறப்பட்டதுன்னா அப்புறம் அக்னியானது சீறி கொண்டு போகுது, அப்புறம் அம்புங்கிறதே தெரியாது. அதான் தீவாய் வாலி. ஏன் பெருமாள் கொடுத்து விடும்போதாயிட்டு அம்பு என்று அறியலாவது படும்பொழுது நெருப்பப்பட்டார் போலே இருக்கு. ஸ்ரீ சாந்தத்தில் நாயை கழிந்த போது, நாயினத்த அந்த அதை கழிந்த போதே காலாக்னி சுவர்விட்டார் போல எரிந்து கொண்டு செல்லாது. அதுதான் தீவாய் வாலி மழை பொழிந்த குணஹீனமானால் இருக்கும்படி இது. தீர்த்த பாவக சங்கா செய்தி சிதை. அதாவது தீர்த்த பாவக சங்கா செய்தி என்னதான் பொருந்து விட்டு தெரியும் அக்னியை போல இருக்கிற அந்த ஊடுருவி கொண்டு சொல்ற ஒளியை போல செல்லக்கூடியது. நத்வானி சாமி சரவருஷம் வபருஷ, அதாவது வாலிமழையை பொழிந்த சரவருஷம் சாகாதே சார்ந்த முதல் சரமழை போல் அப்படி தீவாய் மழை பொழிந்த சிலையா எல்லாம் சரியாப்பட்டு. அதுக்கப்புறம் திருமாமகள் தேல்வா. ஏன் விரோதிகளை போக்குவது கண்டு உகந்து அணைக்கும் அவளை சொல்கிறது. இதான் பிராட்டி. விரோதிகளை போக்கின பிராட்டி அவனை அனைத்து கொண்டாடினது இருக்கே. இன்னும் மேலும் மேலும் நிறைய விரோதிகள் நிரசனம் பண்ணணும் இல்லையா, அப்படின்னு அவன் உற்சாகப்படுத்துவது போல் அதுக்கு இன்சென்டிவா இருந்தது. விரோதி நிரசனம் பண்ணின விரோதிகளை போக்கினது கண்டு உகந்து அணைக்கும் அவளை சொல்லுகிறது. இவன் பண்ணுகிறதான விரோதி நிரசன காரியத்துக்கெல்லாம் பிரயோக்தா அவள் தான். அதை சொல்லுகிறது. பர்த்தாரம் பரிசப்பதே என்னும் அவள். அதுதான் இவன் பண்ண விரோதி நிரசனத்துக்கு அவள் கொடுக்கிற பாராட்டு. மேலும் அடுத்த வரும் இன்னும் நல்லா விரோதி நிரசனம் பண்ணுவதற்கு அதுதான் உற்சாகம். பர்த்தாரம் பரிசப்பதே, தன்னுடைய பர்த்தாவை பிரியமான பத்தியை விரோதி நிரசனம் பண்ணி வெற்றியோடு இருக்கிற பத்தியை அப்படி அணைத்துக் கொண்டார். ஏன் அது பெருமாள் செய்த காரியம் விரோதி நிரசனம். அதை பாராட்டி இவள் உகந்து அவனை அணைத்தது. இதை சொல்றது இந்த பாசுரத்தை காட்டு. தம் திருஷ்டுவா தம் இங்க ராமாயண ஸ்லோகத்தை அழகா வியாக்கியானம் பண்றார். இந்த தம் திருஷ்டுவா சத்ருசந்தாரம் மகர்ஷீனாம் சுகாவகம் பகூவ சிஷ்டா வைதேகி பர்த்தாரம் பரிஷத். நித்திய மந்திர புஷ்பத்தை சொல்ற ஸ்லோகம் தான். தம் திருஷ்டுவா சத்ருசந்தாரம் மகர்ஷீனாம் சுகாவகம் பகூவ சிஷ்டா வைதேகி பர்த்தாரம் பரிஷத்வதே. தம் திருஷ்டுவா வெறும்புறத்திலே ஆலத்தி வடிக்க வேண்டும்படியான அழகை உடையவரை எதிரிகள் என்ற வீரக்கோலத்தோட கண்டார். தம் தம்ங்கிறது என்ன அவரை. இங்க தம் திருஷ்டுவான்னு சொன்னாலே போறோம். தம் திருஷ்டுவா அவரை கண்டுனாக்க அந்த அவருடைய சப்தம் வெறும் சர்வநாம சப்தம் இல்லை, அது பெருமாளுக்கு ஒரு அசாதாரண விசேஷத்தை சொல்லுது. ஏன் பெருமாளுடைய அழகு இல்லையா, பெருமாளுடைய காம்பீரியம் எப்படி வெறுமனாலேயே ஆழத்தி வெடித்து ஒரு திருஷ்டி கழிக்கணும் போல இருக்கிற அழகு. அந்த அழகை உடையவர் இப்பொழுது சத்துருக்களை விரோதிகளை வென்று அந்த வீரஸ்ரீயோடு நிற்கிறார். வெறும்புறத்தை ஆழத்தி வழிக்க வேண்டும்படியாக இருக்கிற அழகோடு உள்ள இவர் இப்பொழுது விரோதிகளை போக்கி அந்த வீரஸ்ரீயோடு வந்து நிற்கும் பொழுது அந்த கோலத்தை கண்டார். தம் திருஷ்டுவா, தம் சப்தத்தில் சத்ருஹந்தாரம், தம் சத்ருஹந்தாரம் திருஷ்டுவா. அதாவது சத்ருக்களை 16,000 பேர் ஒரே சமயத்தில் வதம் பண்ணது அவர்கள் திருமேனி அழிந்ததை வழிய
இல்லையா? இவருக்கு திருமேனியில ஒரு வாட்டம் மாறானே, தன் திருமேனியில ஒரு வாட்டம் மாறானே, அவர்களை குற்றுயிராக்கி விடுவதை செய்யாமே, இல்லையா, துண்டித்து அடிக்கிறவரை, இல்லையா, சத்ருக்களை ஹிம்சை பண்ணி விட்டுள்ள சத்ரு ஹந்தார். தன்னை இவருடைய திருமேனியில ஒரு வாட்டம் வரல. 14,000 பேரோட ஒரே சமயத்தில் யுத்தம் பண்ணி அவர் அழிச்சிருக்காரு. இவர் சரீரத்தை ஒரு வாட்டம் பிறந்ததோ ஒரு பலகாணி பிறந்ததோன்னா அதுக்கு இல்லை, அதுக்கு வழி இல்லாதபடி. சரி, அவர்கள் யாரையும் பிழைக்க விட்டாரோ இல்லையா? அவர்கள் சரீரத்தை அடித்து நொறுக்கி பிழைத்து போக முடியாது யாரும் சில பேர் இல்ல. சத்ரு ஹந்தார் அவர்கள் தூண்டிட்டு அடிக்கிறவர். எண்ணி பார்த்துக்கோ, 14,000 பேர் இருக்கா இல்லையா? ஒருத்தர் தப்பிச்செல்லாம் போகல. அத்தனை பேருடைய சரீரத்தையும் துண்டித்து இல்லையா அடுக்கி வைத்து எப்ப வேணாலும் எண்ணிக்கலாம். இதுல 14,000 பேர் சிறையில் என்று சொல்லும்படியா தம் திருஷ்டுவா சத்ரு ஹந்தாரம், தம் திருமேனியிலே ஒரு வாட்டம் மாறாமே, அவர்களை குற்றுயிராக்கி விடுவதை செய்யாமே துண்டித்து அடிக்கிறவரை தம் திருஷ்டுவா சத்ரு ஹந்தாரம். இதற்கு முன்னால பெருமாள் சத்ரு ஹந்தா என்பதை திருஷ்டுவா இல்லை, சுத்துவா. இதுல பெருமாள் போன இடங்களும் கூட போய் பார்த்ததில்லை. அப்போ அரண்மனையில அதுவும் மாமனாருக்கு அவருக்கு இறங்கி மாட்டுக்கொண்டாந்ததுனால வெளியிலாம் போய் ஒன்னையும் பார்த்தது இல்லையா? பெருமாள் அந்த இல்லையா வனத்துல அப்படிப்பட்ட சிங்கத்தை, அப்படிப்பட்ட யானை, அப்படிப்பட்ட புலியை அப்படி அடித்தார், இந்த இடத்துல புறப்பட்டு போன இடத்துல இந்த சத்ருவை இப்படி அடக்கினார் அப்படின்னு இவைகள்லாம் பெருமாளுடையதான சாமர்த்தியத்தை அவருடைய வெற்றிகளை எல்லாம் இது வந்து கேட்டுத்தான் உண்டு. இப்பதான் தம் திருஷ்டுவா, இதுக்கு முன்னால சுற்றுவா தம் சத்ருவந்தாரம் சுற்றுவா, இதற்கு முன்பெல்லாம் இப்ப தம் சத்ருவந்தாரம் திருஷ்டுவா. முன்பு திருவத்தியிலே இருந்த நாள் இவர் வேட்டைக்கு போன விடத்தை இன்னபடியும் பொருதார், இந்த புலியை குத்தினார் என்று இந்த சிம்மத்தை குத்தினார் என்றார் போல இல்லையா? பந்துக்கள் சொல்ல கேட்கும் எத்தனையிலே அவெல்லாம் சொல்லுவான் வந்து பெருமாள் அந்த இது அவ்வளவு யுத்தத்தில் அப்படி பண்ணார், இந்த வேட்டையில போய் இந்த புலியை குத்தினார், இந்த சிங்கத்தை குத்தினார் அப்படின்னு எல்லாம் இல்லையா பந்துக்கள் சொல்ல கேட்டதுதான் இல்லையா? இங்கு பூஜலுக்கு புகிற போதை பிடித்து மேலுள்ள வியாபாரங்கள் அடங்கலும் கண்டார் இல்லையா? இங்க பூஜலுக்கு புகிற போது பூஜல்லாம் யுத்தம், பூசல்லாம் இப்ப நம்ம சொல்ல பூசல்லாம் வெறும் வாய்ப்பேச்சு சண்டை இல்லை, பூசல்னாக்க யுத்தம். மகாபாரதத்துக்கு பூசல் பட்டோலையும் பேர். யுத்தம் எப்படி நடந்ததுங்கிறத எழுதி வச்சார். மற்ற விஷயங்கள்லாம் ரொம்ப குறைச்சல் தான். பெரும்பகுதி யுத்தத்தினுடைய வர்ணம் தான். அதனால ஒரு ஆச்சாரியர்கள் சாதிக்கும் பொழுது பூசல் பட்டோலை எழுதி வைத்தான் ரிஷின்னு சாதித்தார். திருவாய்மொழிக்கு முன்னால மகாபாரதம் என்ன பகவத் குணங்களை எல்லாம் போற அனுபவித்து போகிற இல்லையா? பகவானுடைய வடிவடையின் குணங்களையும் போற அனுபவித்து 1000 பாசுரங்களும் வேற விஷயம் இல்லாது இல்லையா? பாரத பஞ்சம வேதகான்னு சொல்லிட்டு கடைசியில் பூசல் பட்டோலையாக பண்ணி வைத்தான் ரிஷி. ஆச்சாரிய உதயத்துல நாயனார் அது மாதிரி பூசல். இப்போ ஏதோ பூசல்ல பெருமாள் கடைசியில கிளைமாக்ஸ் மட்டும் பார்த்து பெருமாள் வெற்றி பெற்றது பார்க்கல. பூசலுக்கு புக்கவிடம் தொடங்கி யுத்தத்துக்கு பெருமாள் இவர்களை நிறுத்தி இளைய பெருமாளையும் பிராட்டியும் குகையினுடைய வாசல்ல நிறுத்தி அங்கிருந்து இறங்கி எரிந்துட்டு போனார். அது தொடக்கமாக யுத்தத்துல மேல் மேல் நடந்த வியாபாரங்கள் அத்தனையும் அடங்க கண்டார். இது கடைசியில் யுத்தத்தை ஹைலைட்ஸ் பார்க்கல, லைவாவே பார்த்தார். தம் திருஷ்டுவா அதுவும் தம் பூர்ணதகா திருஷ்டம். பூஜலுக்கு புகுந்த சமயம் தொடங்கி மேல் மேல் உள்ள வியாபாரங்களை எல்லாம் அடங்க கண்டாளாயிற்று. இல்லையா? தம் சத்ருஹந்தாரம் திருஷ்டுவா இல்லையா? சத்ருஹந்தாரம் இல்லையா? ஆசித விரோதிகளுக்கு ஹந்தா
ஆனால் மகரிஷியினாம் சுதாபகம். விரோதி நிரசனமும் பண்ண வேணும், ஸ்வஜனங்களை ரட்சிக்கவும் வேணும். பிராட்டிக்கு சத்ருஹந்தா அப்படிங்கிறது கூட அதிக சந்தோஷம் இல்லை. அது பெருமாளுடைய விஜயஸ்ரீயை மட்டும்தான் காட்டுறது. ஆனால் இதனால் ஏற்பட்ட விளைவு என்னன்னு கேட்டா மகரிஷியினாம் சுதாபகம். ரிஷிகளுடைய விரோதிகளை போக்கி அவர்களுக்கு குடியிருப்பு பண்ணி கொடுத்தவரை. அவர்கள் குடியிருப்பு பண்ணி கொடுத்தவரை என்ன அர்த்தம்? அதுக்கு முன்னால் அவர்கள் அந்த தண்டகாவனத்தை விவசாயத்தை ரிஷிகள் வகிக்க முடியாமல் இந்த ராட்சசர்களிடத்துல பட்டு இல்லையா, இந்த கரதூஷணாதிகளிடத்துல அவ்வளவு துக்கப்பட்டார்கள். இப்ப இவர்கள் அழித்த பிறகு அவர்களுக்கு நிரந்தரமான குடியிருப்பு உண்டாயிற்று. இனி அவர்களுக்கு கவலை இல்லை. விரோதிகளை அழித்து ரிஷிகளுக்கு இல்லையா குடியிருப்பு பண்ணி கொடுத்த அந்த மகரிஷி நாம் சுதாபகம். இதுல இவர்கள் தான் மகரிஷிகள். மகரிஷி சப்தத்தை வியாக்கியானம் பண்ற இந்த தண்டகாரணத்தில் இருந்தவர்கள் தான் மகரிஷிகள். அங்கங்க மற்ற இடத்துல இருந்தவர்கள் ரிஷிகள். ஏன் சுவாமி இவர்களுக்கு விட்ட மகரிஷிகள் மகாங்கிற அடைமொழி என்னன்னு கேட்டா, இவ்வளவு பெரிய ஆபத்தை இந்த ராட்சசர்களை தங்களுடைய தப்போபலத்தாலேயே தங்களுடைய ஆபத்துகளை போக்கிக் கொள்ள சக்தராக இருந்தாலும் அதை செய்யாம பொன்னோராஜோ ஜனேஸ்வர நான் இப்ப பெருமாளுடைய சரணடைந்து அவர் மூலமா தங்கள் துக்கத்தை போக்கிக் கொள்ள வேண்டும் இத்தனை காலமா காத்திருந்து பெருமாள் தண்டகாவனத்தை பிரவேசித்த பண்ண வந்து சரணாகதி பண்ணி அவரை கொண்டு தங்களுடைய துக்கத்தை போக்கிக் கொண்டார்களே இவர்கள் தான் மகரிஷிகள், அல்லாதாரண ரிஷிகள். ஏன் மகரிஷிகள்? ஏன் மகரிஷினா தங்கள் தப்போபலத்தாலே வெள்ளலாகியிருக்க தங்கள் பலத்தை பெருமாள் தலையிலே புகட்டு இல்லையா முறை உணர்ந்து அவன் ரட்சகன் நாம் ரட்சவர்க்கம் என்கிறான் முறை உணர்ந்து உணர்ந்து கொண்டிருக்கும் அவர்கள் தான் மகரிஷிகள். அந்த மகரிஷிகளுக்கு சுத்தத்தை உண்டு பண்ணாங்க. தாய் இருக்காரே தகப்பனாக தன் கணவன் எல்லா குழந்தைகளுக்கு செய்யறதை விட இல்லையா அந்த தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள முடியாது இருக்கிற குழந்தை இருக்க அந்த குழந்தைக்கு பூஞ்சியா இருக்கிற குழந்தைக்கு செய்யறதுதான் தாயாருக்கு ரொம்ப பிரீத்தியா இருக்கும். இல்லையா மற்ற விஷயங்கள்லாம் நம்ம ஒருத்தர் நகாச்சு நம்ம நமக்கு இந்த துர்வாசெல்லாம் என்னோட இல்லையா நம்மள்கிட்ட நம்ம சாப்பிட கொடுத்தா எவனா அழிச்சு போடுவோம் இல்லையா நாம இதுக்கு பெருமாள் நாம சரணாகி பண்ணணும்னு இருக்கிறது. தங்கள் பரத்தை தங்கள் தலையிலே போட்டுக் கொள்ளுகிறது. இந்த தண்டகாலத்தில் இந்த ரிஷிகள் ஏகி பட்சிய சரீராணி அவர் சரீரத்தெல்லாம் டாக்டர் ஒடிச்சு சாப்பிட்டுதான் ஏகி பட்சிய சரீராணி இல்லையா தங்கள் சரீரத்தை பாதி பாதி இருக்கு பாதியை காணும் ராட்சச உபமுக்தாங்க. திடீர்னு போயிட்டு ஒரு ராட்சசம் கால வேலையில பசி ஆகுனா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு விஷயம் முடிச்சு கையை முடிச்சு சாப்பிட்டு போயிடும். சொல்ல இந்த எங்க எடுக்கிறான்னு கேட்டாக்க பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடமும் இன்னின்ற நீர்மை இமை இனியா முறாமை உயிரளிப்பான் என்னின்ன யோனியமாய் பிறந்தா இமையோர் தலைவா மெய் நின்று கேள். ஆழ்வார் தன்னுடைய தாழ்ச்சியை சொல்ற பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பு இவைகள் இனியா முறாமைன்னு சொன்னா போறாதா இல்லையா இன்னின்ற நீர்மை இப்படிப்பட்ட தாழ்ச்சி இது மூணு தாழ்ச்சியும் தெரியும். இன்னின்ற நீர்மை அப்படின்னு சொல்லி இன்னின்ற அப்படின்னா ஒரு தரம் திரும்பி அனுவாதம் பண்றாங்க முன்ன சொன்னத. இந்த அனுவாதத்துக்கு தாற்பயம் என்னன்னு கேட்டாக்க முதல்ல பொய் நின்ற ஞானமும் பொருளா ஒழுக்கும் அழுக்குடம்னு பெருமாளுக்கு வாயால சொன்னார் தான் உற்ற துக்கத்தை. அது மனசுல பட்டதோ இல்லையா இன்னின்ற நீர்மை ஒரு தரம் உதிரப்பூரியை விலக்கி காட்டுகிறார். ஏகி பட்சிய சரீராணி காட்டுறான் பத்தியான சம்சாரப்பட்ட துக்கங்களே அப்படின்னு தண்டகாரனுக்கு ரிஷிகள் எல்லாம் உதிரக்கூரையை விலக்கி உதிரக்கூரைன்னு என்னதான் ரத்த கிரப்பட்ட வஸ்திரத்தை விலக்கி ராட்சசர்கள் தின்று போட்ட சரீரத்தை காமிச்சது மாதிரி அப்படிதான் பெரியவாச்சாம்பிள்ளையோட வியாக்கியான திருவிழத்தை வாங்கினா அப்பு அரும்பதம்னு இருக்கு. அழகான அரும்பது. அது அப்படி ராட்சசர்கள் தின்று போட்ட சரீரத்தை
இல்ல பாக்கி பேர் இவ்வளவுதான் பாக்கி இருக்கு, இதையாவது நீதான் ரட்சித்து கொடுக்கணும் அப்படின்னு பெருமாளுக்குள்ள அன்றைக்கே நினைத்தாலும் அந்த ராட்சசர்கள் தங்களுடைய தபோபலத்தால் அழித்திருப்பார்கள். அப்படி செஞ்சா என்ன, தங்களுடைய ரட்சாபரத்தை தங்கள் தலையில ஏறித்துக் கொண்டு அப்புறம் ஏன் அதை விட பெரிய அபச்சாரம் என்ன இருக்கு? ரட்சணத்துக்கு அவன் கடமை, நாமளை நாம ரசித்துக் கொள்ளக்கூடாது. பெருமாள் வரவரையிலும் பொறுப்பிருந்து பெருமாளுக்கு சரணாகதி பண்ணி அவன் மூலமாக தங்களுடைய விரோதிகளை போக்கிக் கொண்ட இவர்கள் தான் மகரிஷி. ஆமா, அசந்தேசாத்துராமஸ்ய பிரதஸ்ய அனுபாலனாது நத்வான் குருமித சக்தி. என்ன பிரதஸ்ய அனுபாலனாது என்ன அவங்க கேட்டா இல்லையா, இப்போ பெருமாளுடைய காரியமாக ரட்சகத்துவத்தை என் தலையில ஏறிட்டு கொண்டா என்ன நானே ரசித்தேன். ராவணன் பண்ண அபராதத்தோடு நான் பண்ண அபராதத்தோடு வாசி இல்லாமல் போகும். ராவணன் என்ன பண்ணா, பெருமாளுடையதான அசாதாரணமான தன்மையை தன்மையில் இட்டுக் கொள்ள பார்த்தான். இது ஸ்ரீயப்பதி சொல்றது. அத மாதிரி பெருமாளுடைய சர்வ ரட்சகத்துவத்தை நான் என் தலைமையில் இட்டுக் கொள்ள பார்த்தேன். இல்லையா, சீதை சொல்றா என்னோடு ராவணனோடு வாசி இல்லை அபராதி சொல்றது. அதனால இந்த ரிஷிகள் மகரிஷி சப்த சுவாரஸ்யம். கர்ப்பபூதாக தபோதனாக தம் தாம் கைமுதல் அழிய மாறாதே இருக்குமவர்கள். தம் தம் கைமுதல் அழிய மாறாதே இருக்குமவர்கள். இல்லையா, தம் தம் கைமுதல்னா என்னட்டும் இல்லையா, தங்களிடத்துல தங்களுடையதான அனிட்டத்தை போக்கிக் கொள்வதற்கு, தங்களுடைய இஷ்டத்தை சாதித்துக் கொள்வதற்கு தங்களிடத்துல ஒரு கைமுதல் இல்லாதவர்கள். தபோதனராய் இருக்க செய்தே கர்ப்பபூதராய் இருப்பவர்கள். தபோதனர்கள் என்னத்தான், தங்களுடைய தபசக்தியினால எதையும் சாதிக்க வல்லவர்கள். அப்படி தபோதனராய் இருக்க செய்தே கர்ப்பபூதராய் இருப்பார். கர்ப்பபூதா கர்ப்பபூதர்கள் என்னத்தான், எப்படி கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை தன்னைத்தானே ரட்சித்துக்காதோ, கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தையானது தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளாதோ, அத மாதிரி தாங்கள் தபோதனர்களாக இருந்த பொழுதிலும் கர்ப்பபூதராய் இருந்தார். தங்களுடைய ரட்சணத்திலே தாங்கள் பிரவருத்தியற்று இருந்தார். கர்ப்பபூதாக தபோதனாக தபோதனராக இருக்க செய்தே கர்ப்பபூதராக இருப்பவர்கள் சந்தானுக்கு என்னை இயற்றி உண்டாயிருக்க செய்தே இல்லையா, கர்ப்பாவஸ்தையிலே இல்லையா ஜனனி அறிந்து ரட்சிக்கும் அத்தனையிலே அப்படியே அவனை அறிந்து ரட்சிக்க இல்லையா இருக்கும் அவர்கள். இல்லையா, தந்தாமுக்கு என்ன இயற்றி உண்டா, இயற்றின என்னதான் இயல்பான சுபாவம் உண்டாயிருக்க செய்து, இயற்றினாக்க இயல்பான சுபாவம் உண்டாயிருக்க செய்தே அந்த கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தையானது ஜனனி திருத்தாயார் அறிந்து தாயார் அறிந்து தன்னை ரட்சிக்கும் அத்தனை போக்கி தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்வதற்கு பிரவர்த்திக்காது இல்லையா, அப்படியே அவனே அறிந்து ரட்சிக்க இருக்கும் அவர்கள் தங்களுடையதான கட்டத்தை அவனுக்கு அறிவித்து இல்லையா அவன் அறிந்து ரட்சிக்க வேண்டும்படியாக இருக்கிறது. அதான் கர்ப்பபூதாக தபோதனாக. அனுகூல ரட்சணமும் பிரதிகூல நிரசனமும் இவளுக்கு பிரியமாக செய்யும் அவையே. அதனால பெருமாள் அனுகூலர்களை ரட்சிப்பது, பிரதிகூலர்களை அழிப்பது, இது ரெண்டுமே எதுக்காக செய்யறான்? பிராட்டியினுடைய திருவுள்ள உகப்புக்காக செய்யறான். அனுகூல ரட்சணமும் பிரதிகூல நிரசனமும் இவளுக்கு பிரியமாக செய்யும் அவையிலே. அனுகூல ரட்சணம் பண்ணினால் பிரதிகூல நிரசனம் பண்ணினால் அது பிராட்டிக்கு பிரியமாக இருக்கும், அவளுக்கு உகப்பாக இருக்கும் என்று அதற்காகவே செய்கிறவன். அப்படி தம் திருஷ்டுவா சத்ரு சந்தாரம் மகர்ஷீனாம் சுகாகம், சத்ரு சந்தாரம் மகர்ஷீனாம் சுகாவகம் தம் திருஷ்டுவா பபூவ. 14,000 முரட்டு ராட்சசருடைய தனியே நின்று பொறுகிற இடத்தை கண்டு அஞ்சி இதென்ன இவளையுமோ இந்த சத்தை அழிந்து கிடந்தால் இப்பொழுது உழலானாள். பபூவன்னு அர்த்தம் இருந்தால்
இருந்தாலும் அர்த்தம் இல்லையா, பூ சத்தாயாம் தாத்து. ஒரு வஸ்து இருக்கிறதுன்னா இல்ல சத்தையோடு இருக்கிறதுன்னு அர்த்தம். அசத்தான வஸ்து இல்லை, இருக்கிற வஸ்துங்கிறதால சத்தையோடு இருக்கிறது. இப்பொழுது இவள் இருந்தாள், பபுவன இருந்தாள் அர்த்தம். இருந்தாள்னு என்ன அர்த்தம்? சத்தை பெற்று இருந்தாள். இப்பொழுதுதான் சத்தை பெற்றார். தம் திருஷ்வா பபுவ இல்லையா, மகரிஷி நாம் சுகாவகம் சத்ருகந்தாரம் தம் திருஷ்வா பபுவ. ஏன்னா இவன் இந்த வீரஸ்ரீயோட இந்த வெற்றியோட இவனை பார்ப்பதற்கு முன்னால் பபுவ இல்லையா, 14,000 முரட்டு ராட்சதர்களோட ஒரு தர்மாத்மாவான மோத போகிறானே, இது என்னாய் விளைய போகிறதோ என்று இல்லையா, பயத்தினாலே துக்கத்தினாலே சத்தை இழந்து கிடந்தவர் பெருமாள் இல்லையா விஜயானார், பெருமாள் வெற்றி உடையவரார் ஆனார் சொன்ன பிறகு சா பபுவ, அப்போதுதான் சத்தை அடைந்தார். ஆமா, அதுக்கு முன்னால சா பபுவ இல்லையா. ஏன்னு கேட்டா சத்தை எழுந்து கிடந்தார், அளவு கிடந்த பயத்தாலே என்ன ஆகப் போகிறதோ என்று சத்தை எழுந்து கிடந்தவர் இப்பொழுது பெருமாளை விஜயஸ்ரீயோடு பார்த்து சத்தை உடையவளான. ஏன் அதுக்கு சத்தை அழிந்த பயத்துக்கு காரணம், சத்தை அழிந்ததுக்கு காரணம் பயம். பயத்துக்கு காரணம் 14,000 ராட்சசர்களோடு பெருமாள் தனி உருவாங்க. 14,000 பேர் அவர்கள் இவர் ஒருவருங்கிற சங்கியா பேதம் மட்டும் இல்லை, அவர்கள் கோரர்கள், அவர்கள் குரூரர்கள், வெற்றி பெறுவதற்காக எதவனாலும் செய்பவர்கள். ஆனால் பெருமாளோ தர்மாத்மா. இந்த சங்கியை விட இதான் பெரிய டிஸ்குவாலிபிகேஷன். சதுர்தச சகசிராணாம் ராட்சசாம் கோர கர்மணா ஏகசு ராமோ தர்மாத்மா கதம் யுத்தம் பவிஷ்யதி. இந்த யுத்தம் எப்படி ஆக போகிறதோ, காரணம் என்ன? சதுர்தச சகசிரா 14,000 பேர் இவர் இயக்கம். இது ஒரு பெரிய பயத்துக்கு ஹேத்து இல்லை. அவர்கள் 14,000 கோர கர்மாக்கள். கோர கர்மான அர்த்தம் கோரமான கர்மாவை உடையவர்கள், எதனாலும் செய்வர்கள். ஆனால் பெருமாளோ தர்மாத்மா. அதனால இந்த யுத்தம் என்ன, 14,000 முரட்டு ராட்சசர்களோட தனியே நின்று பொறுமை பொறுகிற இதை கண்டு அஞ்சு இது என்னாய் விளையுமோ என்று சத்தை அழிந்து கிடந்தால் இப்பொழுது பெருமாளை விஜயஸ்ரீயோடு கண்ட விடத்திலே உள்ளலானார். பபுங்கிறதுக்கு பூ சத்தாயா அப்படிங்கிற தாத்து, பபுங்கிறது உள்ள தாத்து பூ தாத்து. பூனா சத்தை அப்படிங்கிறது பூ சத்தாயாம். ஆனா அவள் உடலாக இருந்தால் அப்படின்னா என்னத்தோம், அவள் சத்தையுடையவளாக ஆனாள். நமக்கு இல்லையா சத்தை இல்லாத நாள் நாம் இல்லை. எது சத்தை? திருமந்திரத்திலிருந்து இல்லையா சுரூபத்தை அறிவதற்கே தன்னுடைய பரத கேசத்துவ பாரதந்திரிகளை அறிவதுதான் சத்தை. அந்த சத்தை இல்லாத இன்னைக்கு அன்று நான் பிறந்தினேன், பிறந்ததில் மறந்தினேன். அதனால சத்தை உண்டானதுங்கிறதானது அதான் பூ சத்தாயாம். பபு சிருஷ்டா இல்லையா, சிருஷ்டா சத்தை உண்டானால் உண்டானதும் உண்டாயிற்று. சத்தை உண்டானால் ஆத்மாவுக்கு சத்தை உண்டானால் கூடவே ஆனந்தமும் உண்டு. ஆத்மாவுக்கு சத்தை இல்லைன்னா, ஏன்னா ஆத்ம சத்தான சொரூபம், சொரூபமானது ஞானானந்தமயம். அதனால ஆத்மா உள்ளதானால் அதுக்கு சுயம் பிரயோஜனமான ஆனந்தமும் உண்டு, சுவாபாவிக ஆனந்தமும் உண்டு. ஆத்மாவுடைய சொரூபம் போச்சுன்னா ஆனந்தமும் கிடையாது இல்லையா. அதனால பபுவே கிருஷ்ணா சத்தை உடையவளானால் அந்த சத்தை உண்டானால் உண்டாக கடவுதான ஆனந்தத்தை உடையவளாக ஆனார்.
ஸ்வரூபம். பபூவ கிருஷ்ணா ஆர்ண வைதேகி. உபாத்தியாயர்கள் பெண் பிள்ளைகளுக்கு செவியேற்றாலே ஓட்டு போமா இருக்குமா போல வீரவாக்கியரின் குடியில் பிறந்தவர்களே. வைதேகி என்றான முதலில் ஒரு பெண் நல்ல புலத்திலிருந்து நல்ல சுத்தமா இருக்கிற பெண்கள் இருக்காரு. அவர்களுக்கு புருஷர்களை காட்டும் நல்ல விஷயங்கள் சுலபமா மனசுல ஏறும். இந்த வைதேகிங்கிற ஸ்ரீலிங்கத்துக்கு உபாத்தியாயர்கள் பெண் பிள்ளைகளுக்கு செவியேற்றாலே இல்லையா ஓட்டு போயிருக்குமா போல. ஓட்டுனாக்க விஜி பிராமணன் பிச்சேரினாலும் ஓட்டு சொல்லுமா போல அப்படின்னாக்க சாஸ்திரம். உபாத்தியாயர்கள் பெண் பிள்ளைகளுக்கு செவியேற்றாலே ஓட்டு போயிருக்குமா போல அந்த வீர வாக்கியரின் குடியிலே பிறந்தவழியே. இவர் பிறந்த குடியின் காரணமாகவும் அந்த குடியினுடையதான ஆச்சாரங்கள் காரணமாகவும் இல்லையா அப்படி இல்லையா ஒருவரை உபாத்தியாய சொல்லுது செவியேற்றாலே இல்லையா வித்தியானது மனசுல குடி பூந்து போகும். அந்த திலசானம் உங்களுக்கு சொல்லுவேன். திலசானம் பற்றி சொல்லுவேன். அந்த உள்ள ஸ்திரீகளுக்கெல்லாம் இல்லையா அவ புருஷால் உட்காந்து கனப்பாட்டம் பண்ணுவா இல்லையா. ஏதாவது ஒரு சப்தத்தை இடறி போய் அவ எழுதினால உள்ள இருந்து பட்டுன்னு வாங்க சொல்லுவான். வெட்ட பதத்தை ஐயோ காட்டாது. அந்த ஊருடைய அந்த இந்த பெண்களுக்கு புருஷாளுக்கான இந்த வேத பாராயணத்தை மட்டும் வெளியில போய் 4 வேலையும் பார்ப்பா. மற்ற வியாபாரம் உண்டு. ஸ்திரீகளுக்கு இதையே கேட்டு கேட்டு சரி பண்றது, இதை கேட்கறது இவ்வளவுதான். அவளுக்கு வேதம் முழு அவனுக்கு கூறுவியா இல்லையா வாயால சொல்ல மாட்டாளே வெளியே இல்லையா. அவளுக்கு இவா விட்டு போன இடத்த அவள் எடுத்து சொல்லுவா. அது மாதிரி வீர வாக்கிய அறிஞர் முடியும் பெண் வைதேகின்னு அர்த்தம். விதேகராஜனுடைய பெண். வித்யைக்கு வீரத்துக்கும் அதுக்கு மேல கூடி கிடையாது. அந்த வாக்கிய அறிஞர் குடியிலே பிறந்தவளான் அப்படின்னாரு. அது மாதிரி சிலஸ்தானத்து பெண் குழந்தைகள் வீரவாசியை குடியில் பிறந்தவர்களே. ஒரு விரும்பி முடித்த இவர் இதுக்கு உகந்து என்னை கொடுத்த எங்கள் ஐயர் 16,000 பேரை தனியே முடித்த இதை கண்டால் என்படுகிறார்னா. முன்னாலே என்ன சொன்னா ராம ஜாமாத்தனம் பிராப்திய சீதாமே ஜன விவாகம் இல்லையா அப்படின்னு ஏதோ ஒரு வில்ல முடித்தான்னு சொல்லிட்டு ஆன்வேஷம் போட்டு வந்து பொன்னாட்டிக்கு பொண்ணை கொடுத்தமே அப்படின்னு அவர் எண்ணி இருப்பார் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அதுக்கு பதில் சொல்றா, முன்ன ஒரு வில்ல முடித்ததுக்கே சந்தோஷப்பட்டு என்னை கொடுத்த எங்கள் ஐயர் இப்பொழுது இல்லையா 14,000 டாக்டர்களை தனியா நின்று வென்றவன்னாக்க என்பது ஒரு அவர் எவ்வளவு சந்தோஷப்படுவார். ஏன் முன்புப்பட்ட அபராதத்துக்கு இப்போ சமாதானம் பண்றாங்க. ஒரு வில்லு முடித்த இதுக்கு உகந்து என்னை கொடுத்த எங்கள் ஐயர் 14,000 பேரை தனியே நின்று முடித்த இதை கண்டால் என்படுகிறார்னா பபூபா வைதேகி. விதேகன் ஜனகனுக்கு பேர், அவருடைய பெண்ணானது. பர்த்தாரம் பரிசத்தது. பர்த்தாரம் இதுக்கு முன்பு இவர் சுகுமாரதாகையாலே குழைசரக்கு என்று எண்ணி இருந்தார். குழைசரக்குன்னு என்ன அர்த்தம்? இவரை நம்ம தான் நிச்சயிச்சாகணும், இவருக்கு ஒன்றும் சாமர்த்தியம் கிடையாது. நிறைய ஸ்திரீகள் அதை புரிஞ்சுட்டுவா. அப்புறம் பார்த்தா வா ஏதோ இவாளையும் காப்பாத்தின்னு போவா. லோகத்தில் அப்படிதான் வழக்கம்.
கல்யாணம் ஆனோடனே தெரியும் இது கூட சரி இவருக்காக நம்ம தான் பார்த்து இவரையும் அப்படி கொண்டு போகணும் அப்படின்னு அப்படிதான் நினைச்சிருந்தா இதுவரை. அது காரணம் என்ன? இவர் சுகுமாரரா இருந்தது. திருமணி அழகா மென்மையா இருந்த உடனே இவர் புழைசரக்கு எண்ணி இருந்தார். அப்படி எண்ணி இருந்தவர் இல்லையா, இவர் சுகுமாரராக அதை புழைசரக்கு என்றும், ஐயர் நபர் இவருக்கு நீர்வார்த்து கொடுக்கையாலே நாம் இவருக்கு வேகம் என்றும் இத்தனை நாள் பெருமாள் அணைத்த போதெல்லாம் அப்படித்தான் நினைச்சுன்னு அணைத்தார். இப்பதான் இவர் ஆண் பிள்ளை என்று தெரிந்து நினைக்கிறார். பக்தாரம் இதுக்கு முன்னாலே என்ன நினைச்சிருந்தா, இவருடைய சுகுமாரரான திருமேனியை பார்த்து இவர் குழைசர சொன்னோம். இவர் அணைக்கும் பொழுது ஏதோ நம்ம அப்பா பார்த்து இவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கார், அதனால இவர் நம்ம அணைக்க வேண்டியது கடமை அப்படின்னு நினைச்சு அணைத்தார். பக்தாரம் முன்பு இவர் குழைசரக்கு, இவர் சுகுமாரராக குழைசரக்கு என்றும் பெருமாள் குழைசரக்கு எண்ணியிருந்தார். ஐயர் நம்ம இவருக்கு நீர்வாழ்த்து கொடுக்கையாலே நான் இவருக்கு சேஷம், சேஷம் என்னத்தோம் இவருக்கு நான் உடைமை என்று என்றும் அனைத்தால் தன்னை போக்கி ஆண் பிள்ளை என்று அழைத்தது இப்போது. அதான் பரத்தாரம் பரிசுப்பதே ராவண சமராய் இல்லையா, அவன் மதித்த வீரத்தை உடையதாய் இருப்பார். 14,000 பேரும் விட்டு அம்புகள் அடங்குல 7 மேல் பட்டு கண்டவிடமெல்லாம் யுத்த விடுவாயிலே திருமேனி கிடைக்கிறது. இப்பதான் இவர் திருமேனியை பார்க்கிறார். இவரையே ரசிக்கின்றார். இப்ப திருமேனியில் உள்ள காயங்கள் செல்லப்படும். இந்த காயங்கள் இவர் திருமேனியில் உள்ள காயங்கள் எப்படிப்பட்டது கேட்டா, யார் விட்ட அம்புகள்? 14,000 பேர் விட்ட அம்புகள். அந்த 14,000 பேர்களும் எப்படிப்பட்டவர்கள்? ராவணனுக்கு சமமான பலத்தை உடையவர்கள் என்று அப்படி ராவணனாலே கொண்டாடப்பட்ட ஒரு ராவணன் இல்ல, 14,000 ராட்சசர்கள் விட்ட அம்புகள் இடங்களும். இவர் விட்ட அம்புகள் 14,000 பேர் தொலைத்ததுன்னா 14,000 பேர் விட்ட அம்புகள் அவர்கள் ராவணனுக்கு சமமாக கொண்டாடப்பட்ட மகா வீரர்கள். ஆக 14,000 ராவண சமர்களான ராட்சசர்கள் விட்ட அம்பு இவர் திருமேனியை துளைத்து கிடந்த அந்த பெருமாள் திருமேனி துளைப்பு அப்பதான் பார்த்தான். ராவண சமராய் இல்லையா, இந்த 14,000 பேர் ராவணனுக்கு சமமானவர்களாய் அவன் மதித்த வீரத்தை உடையராயிருப்பார். அப்படிப்பட்ட 14,000 பேர் விட்ட அம்புகள் அடங்களும் இவர் மேல் பட்டு கண்டவிடமெல்லாம் யுத்த வலுவாயிலே திருமேனி கிடைக்கிறது. அவ்வளவு விடங்கள் தேரும் திருமலை தடத்தாலே வேது கொண்டால் பரிசப்பதேங்கத்துக்கு சாதிக்கிறார். அத்தனைக்கு ஒத்தடம் கொடுத்தது மாதிரி அந்த பெருமாளை அப்படியே வாரி அணைத்துக் கொண்டார். இவ்வளவு உபச்சாரத்தை இவள் பண்ற காரணத்தாலே அல்லவோ அவன் விரோதி நிரசனசீலனாக இருக்கான். ஆவாதென்னாது உலகத்தை அழைக்கும் அசுரவானால் மேல் தீவாய் வாலி மழை பொழிந்த சிலையார் திருமாமகள் கேள்வா. ஞானத்தோடைய நடத்துதான் இது. அதுக்கு முந்தின தசகம் ஆரம்பத்தில் 9ஆம் திருவாய்மொழி 401 பக்கம். ஞானத்தோடைய நடந்தும் நின்றும் கிடந்திருந்தும் கால பல நாள் உகந்தோர் உயிர்கள் காப்பானே கோல திருமாமகளோடு உண்மை கூடாதே கால பல நாள் அடியே நின்னம் தளர்வேனும். எம்பெருமான விட்டுத்தான் தரிக்க முடியாத தன்மையை அர்ஹத்யோகம் அப்படின்னு சுவாமி தேசியம் சாதிக்கிறார். இந்த ஆரம்பத்து 9ஆம் திருவாய்மொழிக்கு
அனர்ஹத் வியோகம். இருக்கு 659 திருவாய்மொழி. சர்வாத்மத்துவ அதுல ஜகத்யாக கிரமணதः ஜகத்யா கிரமணதः சாமி உட்காந்து படிச்சு பழகணும் சார். தினம் ஏன் படிக்க மாட்டேங்குது? தினம் வாய் விட்டு படிச்சா எவ்வளவு அழகா வரும் தெரியுமா? கிரந்தத்தில் இருக்காதுல்ல, படிக்கணும். நல்லா படிச்சா சாஸ்திரி இருக்கா வழியில அதுல இதுல இருக்கு. இந்த ஏன் அதுல பாக்கு நாட்டாளி சாங்க சொன்னது அதுல இருக்கு. ஆரம்பத்துக்கு திருவாரூர் கடைசியில் இருக்க எனக்கு கடைசி வாக்கியம் போடும். அனர்ஹத் வியோகம். ஆமா, சர்வாத்மத்வாது ஜகத்யாக கிரமணத சம்ரக்ஷணாத் விஷ்டபானா. இந்த 10 பாசுரத்தையும் 10 காரணங்களை சொல்லி இந்த 10 காரணங்களாலே அனர்ஹத் வியோகம், இவனை பிரிய முடியாதவன் அப்படின்னு. அனர்ஹத் வியோகம். அதுல பெருமாள் அவதாரங்கள்ல ஞாலத்தூடே இந்த லோகத்தை நித்திய விபூதியில் இருக்கப்பட்டவன். இந்த லோகத்தை ஞாலத்தூடை நடந்தும் நின்றும் கிடந்து இருந்தும் சால பல நாள் இப்படி பல வியாபாரங்களை பண்ணி யுகந்தோறும் உயிர்கள் காப்பவன். சம்பவாமி யுகே யுகே என்று ஆட்சிகளை காப்பாற்றுவதற்கு இல்லையா யுகந்தோறும் அவதரித்து உயிர்கள் காப்பவன். அதுக்காக ஞாலத்தூடே நித்திய விபூதியை ஸ்தானமாக கொண்டவன் இந்த லீலா விபூதியில நடந்தும் நின்றும் கிடந்து இருந்தும் கால பலனாய் உகந்தோடு உயிர்கள் காப்பவனே. நின்றும் அவஷ்டபியது சந்தம் தனு ராசி ஊர்ஜிதம் ராமம் ராமானுஜம் செய்வ பர்த்து செய்வ அமுஜம் சுபா.